தமிழகத்தின் மிகப்பெரிய பேச்சாளர்னு சொல்லக்கூடியது திருவிக்காவை தான் சொல்லுவாங்க. ஓகே. திருவி கல்யாணம். அதாவது மேடை பேச்சுனாலே திருவிக்கா தான் அப்படிம்பாங்க. அந்த திருவிக்காவே ஒரு நாள் சொல்றாரு, இல்ல இனிமே மேடை பேச்சுனா அது அண்ணாதுரை பேச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் அவரே கொடுக்கும் அப்படின்னு அவரே சொன்னார். அப்போ பெரியார் கேட்கிறாரு, என்ன உத்தியோகத்துக்கு போற? இதுவரை உத்தியோகத்துக்கு போற யோசனையில இல்ல. உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் உத்தியோகத்துக்கு போறதாவே இல்ல. மக்களுக்காக வேலை செய்யலான்னு இருக்கேன். அப்ப நீ நேரா என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு வர சொல்லியிருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஹிந்தி கண்டிப்பா வேணும். மெஜாரிட்டியான மக்கள் ஹிந்தி தான் பேசுறாங்க. அப்ப அண்ணா கேட்கிறாரு, இந்தியால அதிகமா காக்கா தான் இருக்கு. அதை தேசிய பறவையா அறிவிக்காம எதுக்கு மயில அறிவிச்சீங்க? இதை சொல்றாரு பார்லிமெண்ட். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அவர் சொன்னது எதுக்கு சொல்றாருன்னா, கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்படின்னு கேட்கப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆமா அதை படிச்சு அறிவுக்கு பொருத்தமாகவோ அறிவுக்கு சம்பந்தமாகவோ அதுல இருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இலக்கிய சுவை வேணும்னு தேடினீங்கன்னா அதை படிக்கலாம். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரி நம்ம சேனல்ல வந்து எல்லாருமே வந்து எல்லா விதமான கருத்துக்களும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். பல பேர் வந்து நம்ம மேல சில சாயங்கள் போட்டு வந்து வரமாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்வையாளர்கள் நீங்க உங்களை கூப்பிடுறீங்க, நீங்க அவங்க கூட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒத்த கருத்து உள்ளவங்க கூட தான் வந்து முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்கோமா, வேற யாரு கூடயும் நம்ம பேசுறதே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு என்னோட பயணத்தை நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்கள் கழித்து மீண்டும் நம்ம வருண் டாக்ஸ்க்கு வந்து வரதுக்காக வந்து சம்மதம் தெரிவிச்ச கிருஷ்ணவேல் அவர்களை வந்து வரவேற்கிறோம். மிக்க நன்றி சார் வந்ததுக்கு. நன்றி. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க ஜஸ்ட் பிகாஸ் உங்க சேனல்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கறதுக்காக நான் உங்க சேனலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பிராட் மைண்ட் செட்டோட நீங்க வர்றது அப்படிங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன். பட் அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் திருப்பியும். எனக்கு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சில தலைவர்கள் மேல ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே அதிகமா இருக்கும். சில பேர் மேல வந்து ஒரு ஃபேண்டம் மாதிரி அவங்கள வர்ஷிப் பண்ணிருப்போம்ல, அதை தாண்டி வந்து சில பேர் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். என்ன இங்க இப்ப ஏற்பட்ட ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க யோசிச்சு பார்த்தா, இவங்களோட இம்பாக்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுகல வந்து என்னைக்குமே தவிர்க்க முடியாதவர். அப்புறம் அதிமுகல பேரே வந்து அவருடைய பேர் தான் இருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியோட அந்த நீட்சியே வந்து அப்படியே காலி பண்ணிட்டாரு. பிஜேபிக்கும் அவரோட கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட சீமான் கூட வந்து பாத்தீங்கன்னா கடந்த அவரோட பிறந்த நாளைக்கு அவரை பத்தி வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. ஸோ தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவரா அண்ணாதுரை அவர்கள் இருக்காரு. ஸோ அண்ணா த கிரேட் அப்படிங்கிற தலைப்பு ஏன் வச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு சீடா வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அவரோட குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார், அவருடைய சீடர்னு சொல்லிய கருணாநிதி, அதுக்கப்புறம் பிரிந்து போன அவருடைய இதய கணின்னு சொல்லிக்கூடிய வந்து எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணா வந்து ஒரு இணைப்பு பாலமா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாவோட எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ அண்ணா த கிரேட் அவர் ஏன் வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து கேள்விகளா கேட்டுருக்குன்னு நினைச்சேன். இது வந்து அண்ணாதுரையோட ஒரு வரலாறு, எங்கே பிறந்தார், என்ன படித்தார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ஐடியாலஜி, அந்த ஒரு சின்ன மனிதருக்குள்ள இருந்து இவ்வளவு பவர்ஃபுல் ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டிருக்கு. எப்படி ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம திரைப்படங்கள்லாம் அடிக்கடி பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டர்ன்ல கதைகள் வச்சிருப்பாங்க. ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரரா இருப்பார். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊர் மக்களுக்காக தன்னுடைய வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து அந்த ஊரே வந்து அந்த அவரை வந்து ஒரு கடவுளை போல கொண்டாடும். ரஜினி பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ரஜினி பேட்டர்ன் சொல்றதை விட கேசரி குமார் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி ஒரு கதை எடுப்பாங்க. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா அண்டர்டாக் ஸ்டோரிஸ் அப்படின்னு விளங்கவே மாட்டான். இல்ல, அதாவது அண்டர்டாக் ஸ்டோரிஸ்னா அப்படி இல்லை அர்த்தம். அதாவது சமுதாயத்தில் அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானே தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த சமுதாயத்தையே புரட்டி போடக்கூடிய இடத்துக்கு வருவான். தவிர்க்கவே முடியாத அப்படி ஒரு, அதாவது ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ராக்ஸ் டு ரிச்சஸ் கூட சரியான வார்த்தை கிடையாது. டார்க் ஹார்ஸ் இல்ல, அண்டர்டாக் தான் சரியான வார்த்தை. சரி, ஓகே. நீங்க ஒன்றும் இல்லை, ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் பார்த்தோம். எதுக்கு ஸ்லம்டாக் மில்லியனர்னு வச்சான்? அது வந்து அண்டர்டாக்னு சொன்னா நம்ம ஊருக்கு புரியாதுன்றதுக்காக ஸ்லம்டாக்னு வச்சான். அது ஸ்லம்டாக இருந்த ஒருத்தன் வந்து மில்லியனரா மாறுறான். அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருதுன்னா, அந்த கேட்கப்பட்ட 20 கொஸ்டினுக்குமே தற்செயலா அவன் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. அதனால அந்த 20 கொஸ்டின்ல ஒண்ணு கூட அவனால ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா அவன் வாழ்க்கையில அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனால எதேச்சியா அந்த 20 கேள்வியும் அவனுக்கு தெரிஞ்ச கேள்வியாவே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்களா. அது மாதிரிதான் சொல்றது. நீங்க இதுக்கெல்லாம் வந்து பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து
நகரத்தில் வந்து என்னவோ பண்ணி பெரிய ஆளாக மாறிட்டாரு அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோமே, அதுதான் வந்து அண்டர்டாக் ஸ்டோரிஸ் அப்படின்னு. நம்ம ஒரே பாட்டில் தான் பார்ப்போம், ஆனால் அது பல யுகங்களாக நடந்திருக்கும் அவங்க உழைப்புனால. அந்த மாதிரி விஷயங்களை வந்து திராவிட கருத்தியல் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்து நீங்கள் கொண்டாடிய விஷயங்களை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர் செஞ்சே காமிச்சிருக்காங்க. நான் சொன்ன மொதல் பேட்டர்னை செஞ்சு காமிச்சவர் பெரியார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். வெள்ளைக்காரன் காலத்திலேயே 2 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுறவர் ஃபேமிலி. அவர் வந்து ஏழைகளுக்காக போராடினார். அவரோட மதர் டங் வந்து கன்னடா. ஆனால் அவர் தமிழுக்காக போராடினார். அவர் வந்து ஒரு ஆண். அவர் பெண்கள் விடுதலைக்காக போராடினார். சரிங்களா? அவர் வந்து உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தலித்துகள் எல்லாருக்குமாக போராடினார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவரோட போராட்டங்கள் எதுலையுமே அவருக்கு நேரடியாக எந்த பலனும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த போராட்டங்கள் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து வசதியாகவே இருக்கும். சரிதானே? அப்படி ஒரு மனுஷனாக, அதாவது மொதல் பேட்டர்னில் சொன்ன வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவர் பெரியார். 2வது பேட்டர்ன் சொன்ன பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல இருந்து யாருனே தெரியாத ஒரு அங்க இருந்து மேலே வந்தது அப்படின்னு சொன்னா அண்ணாவும் கலைஞரையும் சொல்லலாம். ஏன் கலைஞரையும் சேர்த்தே சொல்றேன் அப்படின்னா, அண்ணா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கலைஞர் சினிமாவுக்கு வந்துட்டார். அண்ணா ஆக்சுவலா கலைஞருக்கு அப்புறம் தான் சினிமாவுக்குள்ள வர்றாரு. கலைஞருக்கு முன்னாடியே அண்ணாக்கு முன்னாடியே கலைஞர் சினிமாவுக்கு வந்துட்டார். கலைஞரை பற்றி பேசுவதற்கு வேறொரு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த உண்மைகளை வேற திட்டுவாங்க சார், அதனால இல்ல, இந்த உண்மைகளை வந்து அவங்களால ஏத்துக்க முடியலன்றதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? சில விஷயங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கு, இப்படி இருந்திருக்க கூடாதே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை அப்படிதான் இருக்கும். அதை நம்மளால மறுக்கவே முடியாதுன்றப்போ வேறு சில விஷயங்களை சொல்லி அந்த வெற்றிகளை மலினப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபடுவாங்க. இல்ல சார், இப்ப பெரியாரை பத்தியோ இல்ல கருணாநிதி அவர்கள் பத்தியோ நான் ஏன் பாட்காஸ்ட் பண்ணலன்னா, அவரை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நல்லதாவும் பேசியிருக்காங்க. இப்ப நம்ம இதை பத்தி பெரியாரை நிறைய அலசி ஆராய்ஞ்சிட்டோம், லைக் பல கோணங்கள்ல. ஆனா இப்ப அண்ணாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியல சார். அந்த இடத்துக்கு தான் வரேன். அதாவது பெரியார் வேறு மாதிரியாக சமூகத்தை புரட்டி போட்டவர். கலைஞர் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை எப்படி உயர்த்துறது அப்படின்ற இடத்துக்கு அவர் போயிட்டார். இது ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அண்ணா வேற ஒரு தளத்துல இயங்குறாரு. அதுதான் அதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அண்ணாவை பற்றி நம்மள நிறைய பேர் பேசாததுக்கு காரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அது ஒரு காரணம். 67 ஆட்சிக்கு வர்றாரு, 69 இறந்துட்டார். 1.5 ஆண்டுகள் தான் அவர் ஆட்சியில இருந்தார். அவர்கிட்ட இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம பழமொழிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத. இது வந்து நம்ம பழமொழின்னு நினைச்சிருக்கோம். இது பழமொழி இல்லை, இது அண்ணா சொன்ன சொற்றொடர். அவர் ஷூட் பண்ணதா இது? அவர் பயன்படுத்திய ஒரு சொற்றொடர் இது. ஆங்கிலத்துல ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழ் படுத்தி தான் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுதல் அப்படின்னு அவர் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறாரு. அது அவர் காலகட்டத்திலேயே அது பழமொழிய மாதிரியே மக்கள் வந்து பழமொழின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த காமராஜர் காரில் சென்ற போது மாதிரி எதுவும் ஒரு ஸ்டோரியா இல்ல நிஜமாவே நடந்ததா இது? இது வந்து அவர் பயன்படுத்தின சொற்றொடர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, இது அவர் சொன்னதுதான். ஆனா அது வந்து அவர் சொன்னதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுதல் அப்படிங்கிறது அவர் தான் சொன்னாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அவர் சொன்னது எதுக்கு சொல்றாருன்னா, கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்படின்னு கேட்கப்போ அதாவது என்ன சொல்றாரு, ஆமா அதை படிச்சு அறிவுக்கு பொருத்தமாகவோ அறிவுக்கு சம்பந்தமாகவோ அதுல இருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இலக்கிய சுவை வேணும்னு தேடினீங்கன்னா அதை படிக்கலாம். அது மாற்றான் தோட்டம் தான், அது பக்தின்ற ஏரியாவை சேர்ந்தது தான். ஆனா அந்த தோட்டத்து மல்லிகையில சுத்தமா மனமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ் சுவை அறியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணா படிக்கலாம். மற்றபடி அதை படிச்சு நான் என் அறிவை வளர்த்துக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற அர்த்தத்துல தான் அவர் சொன்ன வார்த்தை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஒரு லிட்ரேச்சர் மாதிரி அதை படிச்சுக்கோ அப்படின்னு. வெறும் தமிழுக்காக படி, தமிழுக்காக படிச்சா ரொம்ப அழகா இருக்கும். அது அவர் எழுதின ஒரு புக்கு, அந்த புக்கை பத்தி பின்னாடி சொல்றேன். செப்பென்பேன் செவ்விளநீர் என்பேன் அப்பப்பா இன்னும் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன்
தன் காதலியை பார்த்து பாடுறான். என்ன? அவளுடைய மார்பகத்தோட அழகை பத்தி பாடுறான். இது இப்படியே சொன்னா நல்லா இருக்கு. இத ராமர் வந்து சீதையை பத்தி அனுமன்ட்ட சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு. பிரச்சனைக்கு வந்துருவாங்க. பிரச்சனை இல்லை. இது அண்ணா புக்கே எழுதியிருக்கிறார், நானே வெளியிட்டிருக்கேன், கம்பரசம்னு. புகழ் மாலை மாதிரி. அது புகழ் மாலை இல்லம்மா, அடையாளம் கேட்கிறாரு. ஓகே. அனுமார் வந்து அடையாளம் கேட்கிறாரு. இல்ல 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 கம்பரசம் எதை பத்தின ஒரு புக்கு? ராமாயணத்துல கம்பராமாயணத்துல எங்கெல்லாம் அசிங்கமா அருவருப்பா, அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக, கடவுளுக்கே அருவருப்பான ஒரு விஷயங்களாக எத்தனை விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவரு பாடல் மேற்கோளோடு விளக்கம் சொல்ல புத்தகம் தான் கம்பரசம். பாராட்டு நூல்னு நினைச்சிட்டேன். கம்பரசம், அதாவது கம்பரசத்துல இப்ப நான் சொன்ன இடத்த வந்து அவர் குறிப்பிட்டே. இதை நான் இன்னும் எளிமையா புரியுற மாதிரி உங்களுக்கு ஒரு அனாலஜி சொல்றேன். ஒரு எம்டி இருக்காரு, அவர் ஒய்ஃப் வந்து ஃபாரின் டூர் போயிருக்காங்க. இன்னைக்கு எம்டிக்கு வந்து ஒரு ஃபாரின் டெலிகேட்ஸோட மீட்டிங் இருக்கு. அவரால் போய் ரிசீவ் பண்ண முடியல ஒய்ஃபை. அப்போ ஒய்ஃப் வந்து இன்னைக்கு மீனம்பாக்கம் வந்து ஒரு 12 மணிக்கு வருவாங்க அப்படின்னு டிரைவரை கூப்பிட்டு, நீ போய் கூப்பிட்டு வந்துருப்பா மேடம் அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்காரு, டிரைவர் வந்து புதுசு. அவர் கேட்குற, மேடம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. மேடம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க முதுகு பார்த்தீங்கன்னா லோக்கட் ஜாக்கெட்டில் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும், அவங்க மார்பகங்கள்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும், அவங்க இடுப்பு இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு எம்டி வந்து டிரைவர்கிட்ட விவரிச்சா எப்படி இருக்கும்? ஆபாசமாக தான் இருக்கு. அப்போ ராமர் சீதையை பற்றி அனுமார் இது மாதிரி சொன்னால் அது பேர் ஆபாசமா இல்லையா? நிஜமா அப்படிதான் எழுதியிருக்கா ராமாயணத்துல? ஆமா, படிச்சது இல்லைங்க, அதனால அவங்க முகவரியை சொல்லுங்க, நான் உங்களுக்கு கம்பரசம் ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறேன். இது ஒரு பாட்டு மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்களை வந்து அண்ணா தோல் உரித்து காட்டியிருக்கிறார். கம்பரசம்னு அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா, ஐயோ இப்படி ஒரு கன்றாவியான காவியத்தை தான் நான் புனித புஸ்தகம்னு சொல்லி எங்கள் வீட்டு சாமி ரூமில் வச்சிருக்கேனா அப்படின்னு பதறுவாங்க பக்தர்கள். நீங்கள் சாமி ரூமில் கம்பராமாயணம் வாங்கி பத்திரமா வச்சு டெய்லி சாமி கும்பிட்டு இருக்கீங்க, யாருமே எடுத்து படித்து பார்க்கறது இல்லை. அண்ணா தான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு, அட பாவீங்களா ஒரு கடவுள் பேசுகிற பேச்சே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விரிவாக எழுதி கொடுத்துருக்கிறார். இல்லைங்க, இப்போ பண்ணையார் கட்சி அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் தான் நம்மளுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ தேர்தல் அரசியல்ல இருந்து விளங்கி இருந்தாரு பெரியாரு. ஆனா இப்போ இவரு வந்து இப்போ நிறைய ரிஃபார்மரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. அதுல ஒரு விஷயமா தான் கம்பரசம் சொல்றீங்க. பட் இவரோட எந்த ஐடியா வந்து லைக் இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி அவ்வளவு வந்து டைனோசரஸ் மாதிரி இருக்க காங்கிரஸ் அழிச்சு இவரை நம்புறதுக்கான காரணம் என்ன? முக்கிய காரணம் என்னன்னா, அவர் வந்து அரசியல் பாடம் படித்தது வந்து பெரியார்ட்ட கிடையாது, அரிச்சுவடி. அரிச்சுவடினா நம்ம ஏபிசிடி. அரசியல்ல ஏபிசிடி அவர் படிச்சது பெரியார்ட்ட இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து பிஏ படிக்கும்போதே பார்ட் டைமா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில பச்சை பாஸ்ல படிக்கிறப்பவே, ஆமா அப்பவே வந்து அதை நோக்கி இழுக்கப்பட்டவர். அங்க இருந்தவங்கலாம் காங்கிரஸ், அது பண்ணையார் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பண்ணையார் கட்சி கூட கிடையாது, அது பெரிய பணக்காரங்க கட்சி, அரிஸ்டோகிராட் கட்சி. ஆமா, எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க. அதுல ஒரு சிலர்லாம் ராஜா வேற. பேர்லயே ராஜா ராஜான்னு முடியறது இல்லை, உண்மையிலேயே ராஜா. பனகல் அரசர் தான் அவர் பேரு. பனகல் அப்படின்ற ஒரு ஜமீனுக்கு ராஜா வேறு. சார் பிடி தியாகராயர் அவர் சற்பட்டமே வாங்கினவர். ஓகே, சரிங்களா? ஆங்கிலேயரிடம் பேசி பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ஒரு லாபி. லாபி மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான அரசியலே அவங்க பண்ணாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேச வராது, இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஏன்னா மேலை நாட்டிலே படிச்சு அப்படியே வந்ததுனால தமிழ் தெரியாது அவங்களுக்கு. தமிழ் பேசினாங்கன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும், அதனால இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அவங்களுக்கு மொழிபெயர்க்கிற வேலையவே அப்பவே செஞ்சாரு மேடைகள்ல. அண்ணா அதாவது பனகல் அரசர் வந்து மேடையில பேசுறாருன்னா இன்னொரு மைக்ல நின்று அண்ணா அதை மொழிபெயர்ப்பார். அங்க வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழை எளிமைப்படுத்தியது. அந்த எளிமைப்படுத்தப்பட்ட தமிழ் கூட இவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து தமிழ் இப்படி பேசலாமா அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாவுக்கு முன்னாடி தமிழகத்தின் மிகப்பெரிய பேச்சாளர்னு சொல்லக்கூடியது திருவிக்காவை தான் சொல்லுவாங்க. ஓகே, திருவி கல்யாண சுந்தரம். ஆமா, அவர் திருவிக்கா, அதாவது மேடை பேச்சினாலே திருவிக்கா தான் அப்படிம்பாங்க. அந்த திருவிக்காவே ஒரு நாள் சொல்றாரு, இல்ல இனிமே மேடை பேச்சுனா அது அண்ணாதுரை பேச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க டைட்டில் அவரே அப்படின்னு அவரே சொன்னார். ஏன்னா ஒரு மேடையில போய் பார்த்துருக்கிறார், பார்த்துட்டு அசந்துட்டாராம். வந்து மறுநாள் சொல்றாராம்,
இனிமே மேடை பேச்சுன்னா அண்ணாதுரைன்னு தான் இனிமே வருங்காலத்துல சொல்லுவாங்க. எனக்கு வயசாயிருச்சு. அந்த பையன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான். அவனுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மேடை பேச்சுன்னா அண்ணாவோட மேடை பேச்சுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும் அப்படின்னு. அவர் ஆக்சுவலாகவே டிகிரி படிக்கிறதுக்கே அவருக்கு கஷ்டம். அவ்வளோ ஒரு ஏழ்மையான குடும்பம். சாதாரண குடும்பம். சாதாரண குடும்பம் இல்லை, ஏழ்மையான குடும்பம். ஒரு சாதாரண நெசவு தொழிலாளி வீட்டில் பிறந்தவர். நெசவாளி வீட்டில் கூட இல்லை. அவங்க அப்பா வந்து நெசவு தொழில் ஈடுபடுவார். கூலிக்கு போய் வேலை செய்வார். முதலாளி இல்லை, சொந்தமாக தறி கிடையாது. வேற ஒருத்தங்க தறியில் போய் வேலை செய்வார். அதை வச்சு பள்ளி படிப்பை முடிச்சு பள்ளி இறுதியை முடிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே படிக்கிறதுக்கு பணம் இல்லை. அதுக்குள்ள கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பெல்லாம் ஸ்கூல் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இங்கே பச்சைப்பன் கல்லூரியில் சின்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் வந்து நீ நல்லா படிக்கிற பையன், நீ பிஏ ஹானர்ஸ் படி, நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஏற்பாடு. பிஏ என்ன படிச்சாரு? பிஏ ஹானர்ஸ். ஓகே. அதாவது அந்த காலத்துல வந்து 70க்கு மேல மார்க் வாங்கி படிக்கிறவங்கள பிஏ ஹானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 75 சொல்லுவாங்க. மெரிட்ல ஒரு ஹையர் ஸ்கோர். ஓகே. அவங்களுக்கு இந்த 35 பாஸ் எல்லாம் கிடையாது, இல்லைன்னா ஃபெயில் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறாரு பிஏ? அவர் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சது எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிச்சாரு. ஓகே. அடுத்தால ஹிஸ்டரி படிச்சாருன்னு நினைக்கிறேன். தமிழை எடுத்து படிக்கல அவர். 2 எம்ஏ. 2 எம்ஏல ஒரு எம்ஏ கூட இது தமிழ் கிடையாது. தமிழ் வந்து அவர் தனியா படிச்சது தான். ஓகே. தனியா தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக படிச்சது. அப்போ பிஏ படிக்கிறாரு. பிஏ படிச்ச உடனே கொஞ்ச நாள் வந்து கிளார்க் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் எம்ஏ படிக்கிறாரு. 2 எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல வந்து ஒரு செங்குந்தர் மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. செங்குந்த மொழியார் மாநாடுன்னு, ஒரு சமூகத்தின் மாநாடு, ஜாதி சங்க மாநாடு. அது என்ன சமூகம், பூசி மொழிவீட்டுல என்னத்த சொல்றது? இல்லங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சாதி சங்க மாநாடு. ஓகே. நேரா சொல்லுவோம். எப்போதுமே நம்ம இந்த யுஃபிமிசம்ல மாட்டிக்கிட்டு சிக்கி, இவர் சார்ந்த இவரோட ஜாதி அண்ணாதுரை, அவர் பேரு, அவங்க அப்பா பேரு நடராஜ முதலியார் தானே. அவங்க செங்குந்த முதலியார். செங்குந்த முதலியார்னா நெசவு தொழில ஈடுபடுறவங்க. அவ்வளவுதான் பச்சை பாஸ்ல படிச்சிருக்காரு. ஆமா. அப்போ அந்த சாதி சங்க மாநாடு நடக்குது. சாதி சங்க மாநாட்டுக்கு பெரியார் வர்றாரு. சாதி சங்க மாநாட்டுக்கு பெரியார் வருவாரா அப்படின்னா, பெரியார் போய் அட்டன் பண்ணாத சாதி சங்கமே கிடையாது. ஏன் எல்லாரையுமே எல்லா சாதி சங்க மாநாட்டுக்கும் போவார். போய் அந்த மாநாட்டுல போய் பார்ப்பனர்கள் உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரியுமா, இப்படி அறிவேட்ட தெரியுமா, சாதி பேர்ல சுத்திரியேன்னு அந்த மாநாட்டிலே போய் அவங்களே திட்டுவாரு. அந்த மாநாட்டுக்கு வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்றாங்க. ஆமா. அப்போ அவர் பார்த்துட்டு என்னப்பா பண்ணியிருக்கேன்னா, இது மாதிரி படிச்சு முடிச்சிருக்கேன், டிகிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன், எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட் வரணும் வெயிட் பண்றேன். அப்போ பெரியார் கேட்குறாரு, என்ன உத்தியோகத்துக்கு போக போற அப்படின்னு. இதுவரை உத்தியோகத்துக்கு போற யோசனையில இல்லை, உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் உத்தியோகத்துக்கு போறதாவே இல்லை, மக்களுக்காக வேலை செய்யலான்னு இருக்கேன். அப்போ நீ நேரம் என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு வர சொல்லிடுறேன். ஸோ பெரியார் பேசினது மட்டும்தான் அண்ணா பார்த்துருக்காரு. அண்ணா பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த மேடையில் கிடைக்கல. அப்போ கிடைக்கல. அப்போ வந்து பெரியார் வந்து அந்த மேடையில் பேசுறத பார்த்துட்டு தான் நான் உங்க கூட வந்துட்டு மாட்டுறேன், சரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே, அதாவது if my memory is right, 1929 1929 ₹60 மாச சம்பளம். என்ன சார் 1929 ₹60 பெரிய அமௌண்டா கூட இருந்துக்கிட்டோம், ஆனா அப்பவே ₹60 அப்படின்னா, எங்க அப்பா வந்து 1956 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஹெட் கிளார்க்கா வந்து வேலைக்கு சேர்றாரு. அப்பா அவருக்கு சம்பளம் ₹60. அது ஒரு டீசென்டான ஜாப் தான்ல. எது ஒரு மெடிக்கல் கிளார்க் அப்படிங்கிறது அந்த டைம்ல சொல்றேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஹெட் கிளார்க்கு. ஹெட் கிளார்க்கு எப்போ சொல்றேன், 1956லயே ₹60 தான் சம்பளம். இவருக்கு 1929லயே ₹60 சம்பளம். அப்பனா நல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சம்பளம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே ₹60. இதுக்கு முன்னாடி வேற எந்த வேலைக்கும் போகாதவர். அப்ப இவரோட திறமைய பெரியார் அன்னைக்கே பார்த்துட்டாரு. அப்ப அவர் வந்து அங்க விடுதலை பத்திரிகை எல்லாம் வேலை பார்க்குறாரு. மற்ற அவரோட கூட்டங்கள், அதாவது பெரியாருக்கு வந்து எங்கெல்லாம் ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்குமோ அந்த மீட்டிங் எல்லாம் இவர் தான் அட்டன் பண்றது. கிட்டத்தட்ட பெரியாரின் தளபதியாகவே வேலை செய்யறாரு. ஒரு பத்திரிகையாளராகவும் சைட்ல இருக்கிறாரு. அதுதான் மெயின் ஜாப். ஆனா ஆங்கிலத்துல புலமை பெற்றவர். ஆங்கிலம் மட்டுமல்ல, தமிழிலும் அப்படிப்பட்ட ஒரு புலமை பெற்றவர். அதாவது ஒரு சிலர் வந்து தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு சிலர் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரெண்டுத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்ல,
என்ன சொல்றது, அதுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறதுன்றது ஒரு வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதான் அறிஞர்னு கூப்பிடுறாங்களோ. 2 சம்பவத்தை வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அவரு ஏல் யூனிவர்சிட்டியில பேச போயிருந்தப்போ அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், நீங்க வந்து தமிழ்ல வந்து ரொம்ப அடுக்குமொழியா பேசுவீங்களா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களால ஆங்கிலத்துல பேச முடியுமா? பேசலாமே, என்ன பேசணும் சொல்லுங்கன்னு. பிகாஸ் அப்படின்ற வேர்டை ஒரு சென்டென்ஸ்ல 3 தடவை வர மாதிரி உங்களால அது உண்மைதானா அந்த விஷயம்? 100% உண்மை. பிகாஸ் பிகாஸ் cannot come as the first word in the sentence because is a conjunction அப்படின்னு சொல்லி அது சொன்னவர். அடுத்த என்ன கேட்டிருக்காங்க, ஐ ஆம்னு தானே வரும், ஐஎஸ்ன்னு நீங்க ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஐ இஸ் அன் ஆல்பபெட் அப்படின்னாராம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, டக்குன்னு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வந்து இந்த திராவிட இயக்கத்துல உள்ள மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே. இன்னைக்கு வர கூட சொல்லலாம். அன்னைக்கு இருந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இன்னைக்கும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணம் கலைஞரை பத்தி சொல்றதா இருந்தா, ஒரு சின்ன உதாரணம், பிரபாகரன் இறந்துட்டார். அதுக்கு ஒரு பிரஸ் மீட் நடக்குது. கடைசி கேள்வியா ஒருத்தர் கேட்கிறாரு, சார் ஐயா எல்லாம் கடைசியா ஒரு கேள்வி, என்ன பிரபாகரன் இருக்காரா இல்ல செத்துட்டாரா? பிரபாகரன் செத்துட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க, பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இவர் ரெண்டுத்துலயும் எதுவும் சொல்ல முடியாது. இருக்காருன்னு சொன்னா எப்படி, எங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இறந்துட்டாருன்னு சொன்னா, இல்ல இருக்காருன்னு சொல்லும்போது எப்படி நீங்க இறந்துட்டாருன்னு சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போனார், மாவீரனுக்கு மரணம் இல்லை அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்ற காரணத்தினாலதான் ஜெயலலிதா, மோடி போன்றவர்கள்லாம் பிரஸ்ஸையே மீட் பண்றது கிடையாது. எங்க இருந்து வேணா எப்ப வேணா கேள்வி வரும். அந்த கேள்வி உங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடிய கேள்வியா கூட இருக்கும். ஆனா அதை ஹேண்டில் பண்றப்ப எதிராளியை ஹர்ட் பண்ணவும் கூடாது. அது ஒரு சாமர்த்தியமான ஒரு பேச்சா. சீமான்லாம் பேசிட்டு இருக்காருல்ல, யாரையா நீ அந்த பத்திரிகை தானே, அண்ணாமலை, உன் பேர் என்ன, உன் சேனல் பேர் என்ன, ஏன் அந்த கேள்வி அவங்களுக்கு வருது? அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ண முடியல. அது நிறைய காரணங்கள் இருக்கு. என்னட்டு டார்கெட் பண்ணி கூட விஜயகாந்தையும் அப்படிதானே. இல்ல அப்போ அப்படி பார்த்தா கலைஞரை டார்கெட் பண்ணவே இல்லையா? கலைஞரை விட டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டிலே கிடையாது. பத்திரிகையாளர்கள் வேணும்னே அவரை வெறுப்பேற்றுறதுக்கு தான் கொஸ்டினே கேட்பாங்க. முக்கியமா ஒரு அரசியல் தலைவருக்கு தேவையானது என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா படிக்கணும். அவ்வளோ படிச்சாதான் அதை பத்திலாம் பேச முடியும். உதாரணத்துக்கு இன்விசிபிள் மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து 1989 காலேஜ் செகண்ட் இயர் முடிக்கும் போது தான் எனக்கு இன்விசிபிள் மேன் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது அப்படின்னா அப்பதான் தெரியும் எனக்கு. ஆனா மனோகரா படத்திலேயே கலைஞர் வந்து இன்விசிபிள் மேன் வச்சிருப்பாரு. சயின்டிபிக் இன்விசிபிள் மேன், மாயாஜால மந்திரஜால இன்விசிபிள் மேன் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் படிச்சாதான் தெரியும் நமக்கு. அது எக்ஸ்போஷர் இருக்கும். படிச்சாதான் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ரோமாபுரி பாண்டியன்ற ஒரு நாவல்ல கிளாடியேட்டர் பத்தி எழுதியிருக்காரு. இதுக்கு அடிமைக்கு சண்டை போட வச்சாங்க. ஆமா, கிளாடியேட்டர்ன்ற கான்செப்ட் வந்து எனக்கு எப்ப தெரியும்னா ரசல் குரோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரிலீஸ் கார்ட் படம் மொத்தம். அது வரை எனக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் படிக்கிறாங்கன்னா எங்க போய் படிச்சாங்கன்னு தெரியல. அது அண்ணாவே எடுத்துப்போமே, அண்ணா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் எப்போ இதெல்லாம் படிக்க அவருக்கு எப்ப நேரம் கிடைக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நண்பர் தான் ஒருத்தர் சொல்லுவார், நேரம் இல்லை அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அண்ணா போட்டோ எடுத்து பார்த்துக்கோ. படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அண்ணாவோட போட்டோவை எப்பவும் பேக்கெட்ல வச்சுக்கோ. எப்பெல்லாம் அப்ப தோணுதோ அண்ணா போட்டோ எடுத்து பார்த்துக்கோ. இந்த மனுஷனுக்கு எப்படி படிக்க நேரம் கிடைச்சது? அதான் அவருக்கு இங்க ஆப்ரேஷன் நடக்குது அடையார் கேன்சர் சென்டர்ல, புற்றுநோய் வந்தோன்னு. ஆமா, அப்போ டாக்டர் வந்து கேட்குறாரு, ஐயா இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ஆப்ரேஷன் வச்சு நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அண்ணா. டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க இந்த மாதிரி நாள் கிழமையெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் இல்லையே, மூட நம்பிக்கை இல்லாதவங்க, அந்த நம்பிக்கைகள்லாம் இல்லாதவங்களாச்சே, நீங்க புதன்கிழமை வேணா நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு. ஒன்றும் இல்லை, இந்த புக்கை படிச்சுட்டு இருக்க, நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த புக்கை படிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, படிச்சு முடிச்சிடறேனே அப்படின்னாராம். அதுதான் ரீடர்ஷிப். இந்த வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்புகளின் மேல இருக்கக்கூடிய ஆர்வம். இப்போ நான்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 8 மணிக்கா படிக்க உட்காந்துருப்பேன். சில டைம் புக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடும்.
படிச்சுட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணி ஆகிடும். இது ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே படுத்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அடுத்த நாளை கண்டினியூ பண்ணுவேன். யோன் பிலீவ், நான் வந்து கிட்டத்தட்ட 72 ஹவர்ஸ் தூங்காமலாம் இருந்திருக்கேன். அது கண்டினியூஸாக 3 days வந்து டே அண்ட் நைட் தூங்காமே ஓடி இருக்கு. வில் பிகம் மேட்ல. மேபி ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் சேன் ஆர் இன்சேன். பட் என்னன்னா, நீங்க அந்த கல்வி இருக்கு பார்த்தீங்களா, படிக்கிற விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். எனக்கு அண்ணா கிட்ட பர்சனலான ஒரு பெரிய ஆச்சரியமே என்னன்னா, அவரு வேலைக்கே எங்கேயும் போனது கிடையாது. எங்க போனாலும் முன் அனுபவம் இருக்கான்னு தான் முத கேள்வி கேட்பாங்க. ஸோ பெரியாரை விட்டு வெளியே வரும்போது அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ கட்சி தொடங்குற ஐடியாலலாம் வரலையா அவரு வெளியில வரப்போ? இல்ல, அது வந்து அவரே சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டுச்சு, நாங்க வந்துட்டோம். ஓகே, நம்ம ஏன் வந்தோம் அதுக்கு ஒருத்தர் ஒரு ரீசன். எனக்கு அதுக்குள்ளலாம் போக வேணாம், நம்ம வெறும் ப்ரொடக்டிவான விஷயத்தை பத்தி பேசலாம். அவரு ஆனா வந்துட்டார்ல, அப்போ இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்து திமுக இருந்து வெளில வர மாதிரி அப்படி இல்லை. என்ன பிரச்சனைனா 45ல பெரியார் என்ன சொல்றாருன்னா, சுயமரியாதைக்காரர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கருப்பு சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணா ஒத்துக்க மாட்டேன். யூனிஃபார்ம் மாதிரி அது. ஆமா, அண்ணா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படி செஞ்சோம்னா திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் சமுதாயத்தில் தனிப்பட்டு பிரிக்கப்படுவார்கள், தனியாக அடையாளம் காணப்படுவார்கள், ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடும். அப்படி ஆயிடும், அதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை வச்சுக்கிட்டே இவர் வெள்ளை சட்டை போட்டு வந்து மேடையில் பேசுவார். ஒரு ரிபல் இல்லை, அவர் வந்து சொல்ற கருத்துக்களை இருந்து பின்வாங்கிறது இல்லை. நான் ஒரு கருத்து சொல்றேன்னா இன்னைக்கு அதை சொல்லிட்டு நாளைக்கு அவரு கோச்சுப்பாரு இவரு கோச்சுப்பாருன்னு பின்வாங்குற வேலையெல்லாம் கிடையாது. சமரசம் இல்லாத கொள்கை கொண்டவர். அப்போ அந்த அவருக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து தேர்தல் அரசியலுக்கு போகணுன்றதுதான் அவரோட சிந்தனை. ஏன்னா அவர் புறப்பட்டு வந்த இடம் அது ஜஸ்டிஸ் கட்சி. ஜஸ்டிஸ் கட்சி வெள்ளக்காரங்காலத்திலேயே மெட்ராஸ் மாகாணத்துக்கு கவுன்சிலாக இருந்து பவர்லயே இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்தாங்க. பவரோட அருமை என்னன்னு தெரியுது அவருக்கு. பவர் இருந்ததுன்னா நம்ம கொண்டு வர நினைக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரலாம். அதாவது இவரோட பார்வையில அது சரி, பெரியாரோட பார்வையில இதுதான் சரி. ரெண்டுமே தப்பான்னு கேட்டா ரெண்டும் தப்பு கிடையாது, இல்ல ரெண்டுமே சரின்னு கேட்டா ரெண்டுமே சரின்னு சொல்ல முடியாது. அது சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் ஆஸ்பெக்டை எடுத்துக்கணும். அதுல இருந்து இதெல்லாம் இல்ல, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்தியா பூரா எல்லாரும் பெயருக்கு பின் சாதி போடுறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம யாரும் போடுறது இல்லை. இந்த மாற்றம் வந்து அரசு சட்டம் இயற்றி கொண்டு வந்ததா? இந்த இயக்கங்கள் மூலியமா பெரியார் தான். அதில் இயக்கங்கள்னா வேற யாரு இதுக்கெல்லாம் போராடினாங்க? பெரியார் ஒருத்தர் தான் போராடினாரு. ஆனா அந்த அவரோட போராட்டத்தின் மூலமாக இந்த மாற்றத்தை நான் கொண்டு வர முடிஞ்சது. சரியா? ஆனா சில விஷயங்களை சட்டம் போட்டு தான் கொண்டு வர முடியும். சுயமரியாதை திருமணம் செல்லும்னு சட்டம் தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. சரிங்களா? 1952 கோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது. என்ன கேஸு? இவங்க 2 பேரும் தாலி கட்டி புரோகிதர் வைத்து 2 பேர் கை கோர்த்து அந்த தீய சுத்தி 7 அடி நடந்து வந்து நடந்த திருமணம் இது இல்ல. அதனால அந்த இவங்க திருமணம் செல்லாது மட்டும் இல்ல, திருமணம் செல்லாதுன்றதுனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க வந்து வாரிசு இல்லை அப்படின்ட்டாங்க. வப்பாட்டி பிள்ளைங்கன்னு வேணா வச்சுங்க, ஒரு லெஜிட்டிமேட்டா அதை ஏத்துக்கலாம். லெஜிட்டிமேட் சில்ட்ரன் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க 1952. அது யாருக்கு நடந்தது அந்த கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசிரியர் வீரமணி இருக்காங்கல்ல திராவிட கழகத்துல, அவங்களோட மாமனாருக்கு தான் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. வீரமணியும் மாமனாரும் அவங்க மனைவியும் செய்து கொண்ட திருமணம் செல்லாது, அதனால அந்த பிள்ளைங்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சவர் என்ன, நீ என்னடா சொல்றது செல்லாதுன்னு அப்படின்னு சொல்லி அது 52க்கு பிறகுதான் அண்ணா வந்து ஏகப்பட்ட சுயமரியாதை திருமணங்களை செய்து வைக்கிறார். அதன் பிறகு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அதை சட்டமாக்குறார். அவருக்கு வந்து சட்டமானா எப்படி இன்னையில இருந்துன்னு சொல்ல, ரெட்ராஸ்பெக்டிவான்னு சொல்றாரு. ஸோ சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் இந்த சுயமரியாதை திருமணங்கள் நடத்தப்படுகிறது. அதனால 1930க்கு பிறகு நடந்த திருமணங்களும் இந்த சட்டத்துப்படி செல்லும். அந்த பழைய இதெல்லாம் கூட வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னா 67லயே அந்த 68ல சட்டம் கொண்டு வரும்போது அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டிவா போட்டு கொண்டாரு. சரி, ஆனா எனக்கு இதுதான் சார் என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்ல எனக்கு தெரியாதா அப்படின்னு தெரியல.
வெளியில வரும்போது கட்சி ஆரம்பிக்கணும்னு வரலையா அவரு? இல்ல அதாவது கட்சி ஆரம்பிக்கிற ஐடியால் தான் வர திமுகன்ற கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிற ஐடியால் தான் வர வந்த உடனே ஆரம்பிக்கல. ஓகே, ஒரு கேப் இருக்கு, ஒரு சின்ன பிரேக், ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாது, ஒரு சின்ன பிரேக். எந்த ஆங்கிள் போய் எந்த மீடியாவை நம்ம கையில எடுக்கிறது? ஏன்னா பெரியாரை பொறுத்தவரை பண பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஃபண்டிங் பிரச்சனை. ஓகே, என்ன பண்றாங்க? அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் சம்பந்த மொழியார யாரோ ஒருத்தர், அவர் வந்து அப்பதான் 48 கடைசியில வந்து இந்த இவங்க சந்திக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, மிஸ்டர் டீட் கோஸ் டு த டவுன் ஓகே அப்படின்னு ஒரு ஆங்கில திரைப்படம் வந்து சென்னையில வருது. சரி, அதை பார்த்துட்டு ஒரு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து அண்ணாவை கூப்பிட்டு, இந்த கதை எனக்கு பாதி தான் புரிஞ்சுது அந்த பேசுற இங்கிலீஷ், இதை நீங்க இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு சொல்லு விளக்கி, அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுங்க. சூப்பர், ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த படத்தை ஒரு 2 முறை அண்ணா போய் பார்க்குறாரு. காசினோ தேட்டரில் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரைக்கதையும் வசனமாக எழுதி கொடுக்குறாரு. அதைத்தான் வந்து என்எஸ் கிருஷ்ணனை வச்சு நல்ல தம்பின்னு படம் எடுக்கிறாங்க. அந்த மிஸ்டர் டீட் கோஸ் டு டவுன் அப்படின்ற படத்தை தமிழ் வருஷனா நீங்க இதை எடுத்துக்கலாம். இது காப்பி அடிச்ச படம்லாம் இல்லை, இது இன்ஸ்பிரேஷன். காப்பி அடிச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் வந்து இவர் வெளியே வந்த உடனே என்ன செய்யறதுன்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கு. அந்த குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு நொடிச்சு போன இன்னொரு நாடக கம்பெனியை என்எஸ் கிருஷ்ணன் வேற விலைக்கு வாங்குறாரு. அப்பதான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கிட்டயே ஒரு நாடக கம்பெனி இருக்கு, இன்னொரு கம்பெனியை விலைக்கு வாங்குறாரு. பண்றாரு. அதான் அக்யூர் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல வந்து நாடக கம்பெனினா என்ன இருக்கும்னா, செட்டு ப்ராப்பர்ட்டி அது இது லொட்டு அது மட்டும் இல்ல, நடிகர்கள் எல்லாரையும் சேர்த்தே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் புது கம்பெனி சம்பளம் கொடுக்கும். புரியுது. இப்ப டிசிஎஸ் டேக் ஓவர் பண்ணா அந்த ஆளுங்களும் வருவாங்க. அது மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ வந்து கேஆர் ராமசாமின்னு இன்னொரு ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து இந்த திராவிட இயக்கத்துல ரொம்ப தீவிர பற்றாளர். அப்போ அவர் தான் போய் என்ன சொல்றாருன்னா, என்எஸ் கிருஷ்ணன்ட்ட இது மாதிரி அண்ணா வந்து வெளியே வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் நாடகம்லாம் போடுவாரு. அப்ப அண்ணாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து அவருக்கு சிந்திப்பதற்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கு அமைதியா உட்காரணும்னா கொஞ்சம் பண பிரச்சனை இல்லாம இருந்தா தான் முடியும். அதனால நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் அவரும் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். அந்த காலத்துல எல்லா நடிகர்கள் எல்லாம் பிரபலமானவர்கள் எல்லாருமே திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புது கம்பெனி வாங்கியிருக்கேன், 2 கம்பெனி வச்சு என்னால் நடத்த முடியாது, அவர் நண்பர்ன்றதுக்காக நான் வாங்கிட்டேன், இதை யாரை வச்சு நடத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம நீயே நடத்து, அண்ணா வச்சு வசனம் எழுதிக்கோ, கதை எழுதிக்கோ அப்படின்னு. வழக்கமா அந்த காலத்துல எல்லாம் நாடகம்னு போட்டா புராண கதைகள் தான் நாடகமா போடுவாங்க. என்எஸ் கிருஷ்ணா அந்த புராண கதையில கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட சேர்த்து போடுவார். மற்றபடி அவரும் புராண கதைகள் தான் நிறைய போடுவார். அப்பதான் அண்ணாட்ட கொடுக்குறாங்க. அண்ணா வந்து முதல் கதையை எழுதி கொடுக்குறாரு, வேலைக்காரி. புராணம் இல்லைன்றது மட்டும் இல்லை, அந்த காலத்துல பேர் வந்து ஹீரோ இல்ல ஹீரோயினை பேஸ் பண்ணி தானே பேர் வைப்பாங்க. சத்யவான், சாவித்ரி, நல தமயந்தி, ராணி, அந்த மாதிரி இவர் எடுத்த உடனே நேரா பேர் வைக்கிறார் வேலைக்காரி. அதுதான் படத்தோட டைட்டில், அதுதான் படத்தோட ஹீரோயின். ஸோ ஹி ப்ரோக் த வீல். அதுதான் பெரிய விஷயம். அந்த நாடகத்தை முதல்ல தஞ்சாவூர்ல போடுறாங்க. போட்டா 1 வருஷம் ஓடுது. 1 வருஷம் நான் ஸ்டாப் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. அதுக்கப்புறம் தான் சில தயாரிப்பாளர்கள் வந்து அதை கொடுங்க படமாவே எடுப்போம்னு சொல்லி வேலைக்காரின்னு மறுபடியும் படமா எடுக்கிறாங்க. இந்த கேப்ல தான் 49ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு புறம் ஃபண்டு ஓரளவுக்கு இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதாவது மற்ற கட்சிகளுக்கும் திராவிட இயக்கம் சார்ந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னா, பெரியாரே என்ன சொல்லுவாருன்னா, என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பாரு, வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் முடியும்னா நீ வா, இல்லைன்னா போய் வேலையை போயிருப்போம், போய் குடும்பத்தை போயிருப்போம் அப்படின்னு துரத்தி விட்டுருவாரு. இதே தான் அண்ணாவும் செஞ்சுட்டு இருந்தார். திமுகவில் இருந்தாலும் உனக்கு வந்து வேற வருமானம் இருக்கணும், ஒண்ணுமே இல்லை, நான் அரசியல் தான் ஃபுல் டைம் பண்றேன் அப்படின்லாம் வராது. அதுக்கு நாங்க இருக்கிறோம், நாங்க எப்படியா உருண்டு பிறண்டு பண்ணிக்கிறோம். நீ கட்சியில இரு, ஆனாலும் வீட்டு சாப்பாடு செலவை நீ முதல்ல பாரு. ஆனா நம்பர்ஸ் வந்து வந்துருச்சா? அதோட நிறைய பேர் வந்தாங்களா? இல்ல உடனடியாக வரல. எதுவுமே உடனடியாக நடக்காது. அதாவது கலைஞரே வந்து கொஞ்ச காலம் வந்து பெரியார்ட்ட தான் வேலை பார்க்குறாரு. அப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்து என்ன சினிமாவுக்கு கதை எழுத கூப்பிடுறாங்கன்னு போய் சொன்னோடனே முதல்ல கிளம்பு அப்படின்னாராம். இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, போய் காசு சம்பாதிக்கிற வேலையை பெறும்போது, அதுக்கப்புறமா பொது வாழ்க்கைக்கு வரலாம் போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு.
அது வந்து இங்க உள்ள பாரம்பரியமே அப்படிதான். முதல்ல நீ உன்னோட சொந்த கால்ல நிக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து கட்சிக்கு வேலை செய்யலாம். பட் இந்த ஐடியா எப்படி ஒர்க் பண்ணி எப்படி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. இப்போ கட்சி தொடங்கிட்டாரு, எப்படி இப்ப காங்கிரஸை விட்டுட்டு பதவியை விட்டுட்டு பவர்ஃபுல்லான பீப்புளை எதிர்த்துட்டு நான் ஏன் இங்க வரணும்னு யோசிக்கணும்ல, ஏன் வராங்கல்ல? அதுதான் விஷயமே. என்னன்னா ஒரு 18 ஆண்டுகள் அதுக்காக உழைக்கிறார். கட்சி தொடங்கி 18 ஆண்டுகள். ஆமா. 49ல கட்சி ஆரம்பிச்சு 67ல தான் ஆட்சிக்கு வராங்க. அவ்வளோ நாள். ஆமா. 18 ஆண்டுகள் கட்சி நடத்துறாரு. சோ இதுக்கு நடுவுல பெரியாருக்கும் இவங்க தரப்புக்கும் பிரச்சனை வேற போயிட்டே இருக்கு. பெரியார் வந்து இவங்க மேல கோவமா இருக்காரு. பிரச்சனை மாத்தி மாத்தி கோவமா இருக்காரு. மாத்திலாம் இல்ல, பெரியார் மட்டும் திட்டுவாரு. அண்ணா ஸ்ட்ரிக்டா சொன்னது என்னன்னா, பெரியாரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, அவரும் பேச மாட்டார். இதுல வந்து 2 பேருமே ஒரு டைம்ல ஒரே ஜெயில இருக்காங்க. அப்போ பெரியார் வந்து அவருக்கு கூட சந்திக்க வரவங்க கொண்டாந்து கொடுக்குற பிஸ்கெட்டு பழம்லாம் இவர் கொடுத்து அனுப்புவாராம். அப்பவும் அந்த உள்ளார்ந்த அன்புன்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஒரு ரயில்வே கேட்ல வந்து எதிராக 2 பேர் வண்டியும் ஒரு டைம் மாட்டிக்கிச்சு. அந்த சைடுல பெரியார் வண்டி நிக்குது, இந்த சைடுல அண்ணாவோட வண்டி நிக்குது. கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், ஐயா எதிரில தான் வண்டியில இருக்காங்க, நீங்க என்ன போய் பார்த்து வந்துடுறீங்களா அப்படின்னு. போய் பார்த்துருவேன், ஆனா வருவேனான்னு தெரியாது அப்படின்னாராம். ஏன்டா போனேன்னு அவர் கேட்டாருன்னா, சரிங்க என்ன அங்கேயே உட்காந்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னாராம். ஐயோ வேணா உட்காருங்க, வண்டியை விட்டு இறங்காதீங்க அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த 18 இயர்ஸும் இவங்க ஒரு ஒரு முன்னும் பின்னுமா தான் இருக்காங்க இல்லையா? அதான் பெரியார் வந்து கோவத்திலே இருக்கிறார். பெரியாருக்கு வந்து ஓட்டு அரசியல் அப்படின்றது கூடாது அப்படிங்கிறது அவரோட ஸ்ட்ரிக்டான சிந்தனை. ஓட்டு அரசியலில் ஜெயிச்சு வர்ற கட்சியை வச்சு நம்ம கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வைக்கணும். அப்ப நம்ம போராட்டம் தான் பண்ணணும். அரசியலுக்கு உள்ள போனோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய கட்டாயம் வரும். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில இடங்களில் கொள்கைகளை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டி வரும். அதனால ஓட்டு அரசியலுக்கு போகக்கூடாது. அது புரியுது. பட் இந்த 18 வருஷம் சொன்னீங்களா கட்சி வளர்த்தாருன்னு, பெரியவங்க வந்திருக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் வயசானவங்க வந்திருக்க மாட்டாங்க, இளைஞர் எல்லாருமே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான். இளைஞர் படம். அண்ணாவே 45 வயசு தானே. அவங்க வந்து அந்த மந்திரி சபையோட ஆவரேஜ் ஏஜே வந்து 40 வயசு தான். சோ கூட்டம் திரளுது பின்னாடி. அதாவது இவர் வந்து தமிழை தான் கையில் எடுக்கிறார். தன்னோட ஸ்பீச். இவரது தமிழ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களோட பொழுதுபோக்குன்றது 2 விஷயம் தான். ஒன்று நாடகம் போய் பார்க்கலாம், நாடக கொட்டைகள் இருக்கும், அங்கே நாடகங்கள் போடுவாங்க, போய் பார்க்கலாம், அது காசு கொடுக்கணும். இல்லைன்னா திரைப்படங்களை போய் தேட்டரில் பார்க்கலாம், அது எப்போது தான் திரைப்படங்கள் வரும், அதுக்கும் காசு கொடுக்கணும். காசு கொடுக்கணும் மட்டும் இல்லை, அந்த திரைப்படம் வந்து ஒரு திரைப்படம் வந்துன்னா அடுத்த படம் வர்றதுக்கு 6 மாதம் கூட ஆகும். புரியுது. மாதம் வாரம்லாம் படம் வராது. ஒரு படம் போட்டாங்கன்னா அது ஒரு 6 மாதம் ஓடிட்டு கிடக்கும். இப்போ இஷ்டம் இருக்கவங்க போய் பார்க்கலாம், அடுத்த படம் வந்தால் தானே போட முடியும். அப்போ மக்களுக்கு பெரும்பான்மையான பொழுதுபோக்குன்றது எங்கே கிடைக்குது அப்படின்னா, இந்த கோயில்கள், பஜனைகள், புராண சொற்பொழிவுகள் நடக்கும் பார்த்தீங்களா, கோயிலை ஒட்டி போட்டு ராமாயணத்தை பற்றி ஒருத்தர் உட்காந்து பேசுவார், இன்னொருத்தர் வந்து மகாபாரத கதையை பற்றி பேசுவார். இந்த இடத்துல கம்பன் கர்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு அவர் பாட்டு பாடி எல்லாம். கிருபானந்த வாரியார் மாதிரி நிறைய. கிருபானந்த வாரியார் அந்த செட்ல கடைசி ஆள்னு வேணா சொல்லலாம். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல் பாடல்களை பாடி பண்ணி சொல்றதுக்கு அதுக்கப்புறம் வாரியாருக்கு அப்புறம் ஆள் கிடையாது. எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் கேட்கறதுக்கும் இப்போ மக்களுக்கு அவ்வளோ டைமும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் திருவண்ணாமலையில் வந்து நான் படிக்கும்போது இந்த கார்த்திகை தீபத்து டைம்ல ஒரு வாரத்துக்கு டெய்லி கிருபானந்த வாரியார் சாயங்காலம் பேசுவேன். நேரில் பார்த்துருக்கீங்களா? மேபி நான் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் அந்த மாதிரி படிச்ச காலமா இருக்கும். 4-5 நாள்ல ஒரு வாரத்துக்கு டெய்லி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 மணி வரை ஒரு 2.5 hours வந்து லைவ்ல ஓடும். உட்காந்து அவர் பாடுவார். அவரே அந்த ராமாயணத்துல வந்து நேற்று எங்க எதுல ராமாயணத்துல விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணி அந்த பாடல்களை பாடி அதுக்கு உண்டான விளக்கங்களை சொல்லுவார். அந்த மாதிரி அண்ணாவோட ஸ்பீச்சை வந்து மக்களுக்கு அது ஒண்ணுதான் பொழுதுபோக்காக இருந்த காலத்தில். அதுவும் பெரிய ஊர்ல மட்டும்தான் நடக்கும், சின்ன கிராமத்துல அதுவும் நடக்காது. சின்ன சின்ன கிராமங்கள்ல இந்த கோயிலுக்குன்னு ஏதாவது வருஷத்துல ஒரு தடவை ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து இந்த கதா காலேஜப்பம் இல்ல வில்லுப்பாட்டு இதெல்லாம் போடுவாங்க. இந்த சொல்லமானம் கோயில், முனீஸ்வரன் கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா கிராமங்கள்ல. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயில் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைம்ல நடக்கும். அந்த மாதிரி கிராமம் வர இவர் போய் பேசுறாரு. இவரே நேரா போய் பேசுறாரு. இவர் பேசுவதற்கு அங்க அந்த ஊர்ல மேடை அமைக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்க மக்கள்.
அப்போ என்ன நடக்குதுன்னா, அதாவது அண்ணாவும் பெரியாரும் போய் பேசாத கிராமம் கூட கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப கூட பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல பேசுறதுக்காக பெரியார் போறாரு. அந்த கிராமத்தோட எல்லையில பாத்தீங்கன்னா நிறைய கும்பலா மக்கள் நிக்கிறாங்க. உடனே எதுக்கோ கூட்டமா நிக்கிறாங்க, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு இறங்குறாரு பெரியார். கூட இருந்தவங்க, இல்லைங்கய்யா அவங்க பார்த்தா கையில கட்டையும் கிட்டையும் வச்சிருக்காங்க, நம்மள அடிக்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு, எதுக்கு வம்பு அப்படின்னாங்க. ஈரியா பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. பெரியார் வந்து 6+ ஹைட்டு, 6 அடிக்கும் மேல, பயங்கர கலரா வேற இருப்பாரு. நம்ம வந்து பெரியார் வந்து வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றத்தோடு கூடியவர். போறாரு, என்னப்பா விஷயம்னா, இல்ல யாரோ ஒருத்தன் ராமசாமின்னு ஒருத்தன் வரானா, அவன் ஏதோ பேச வரானா, அவனை இன்னைக்கு வெளுக்காம விடுறது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அவரு அவங்க கூட உட்காந்து எதுக்கு அவனை அந்த ஆளை அடிக்கணுன்றீங்க அப்படி இப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சு, அவங்க கேள்விகள் கேட்க, இவர் பதில் சொல்ல, இப்படியே உரையாடல் நடக்குது. சரி, அப்ப என்ன பண்ணலான்னு, இல்ல நாங்க போய் அவரை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புனாங்களாம். அதான் நீங்க அவர் பேசுறதுதான் கேட்டு முடிச்சிட்டீங்களா, அப்புறம் போய் என்னத்தை வரவேற்க போறீங்க அப்படின்னு. என்னையா சொல்லிக்கிறேன், நான் தான் இருந்தாலே அப்படின்னாராம். அந்த கிராமத்தோட பேர் மட்டும் மறந்துட்டேன். அந்த கிராமத்துல இன்னைக்கு வர யாருமே தாலி கட்டி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்னா, அந்த பேசுறவரோட திறமையில தான் இருக்கு. இல்ல அந்த நாவன்மையிலையும் அந்த கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கக்கூடிய திறமையில தான் இருக்கு. அந்த விழுப்புரம் பக்கத்துல அந்த நான் வேணா கேட்டு அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க டைட்டில்ல போடுங்க அந்த கிராமத்தோட பேரை. அந்த கிராமத்தில் இன்னைக்கு வர யாருமே தாலி கட்டி பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செய்வதில்லை. அப்ப அந்த மாற்றம் எப்படி வந்தது? அந்த மாற்றம் இவர்கள் நேரா போய் போய் பேசினது. அண்ணா போய் பேசாத கிராமமே கிடையாதுன்றதை விட அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு ஒரு 1000 கிளை அலுவலகங்களை போடுங்க தமிழ்நாடு பூரா. திமுகவோட இது. ஆமா. கிளை அலுவலகம்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ரூம். பார்த்துருக்கேன் நான் நிறைய அந்த மாதிரி குட்டி ஒரு குட்டியா. ரூம். அந்த ரூம் தான் அலுவலகம் அப்படின்னு போட்டு வைங்க. அந்த சாவியெல்லாம் என்கிட்ட குடுத்துருங்க. ஒரு சாவி நீங்க வச்சீங்க, இன்னொரு சாவி என்கிட்ட குடுத்துருங்க. நான் வண்டியில வச்சுக்கிறேன். அந்தந்த ஊர்ல பேசிட்டு நைட் அங்க படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு அடுத்த ஊருக்கு நான் போயிடுவேன். ஏன்னா அப்பெல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது. அப்ப எவ்வளவுலாம் பேசியிருப்பாருன்னு பாருங்க. என்ன பேசினாரு? காங்கிரஸ் எதிர்ப்பு பேசினாரா இல்ல பார்ப்பனிய எதிர்ப்பு? பார்ப்பனிய எதிர்ப்பு தான் மெயினா பேசினாரு. பார்ப்பனிய சிந்தனை. ஆனா அது மட்டும் போதாது, வேற ஏதாவது பேசியிருப்பார்ல. அதனாலதானே எல்லாருமே ஒன்று கூடி இவர் வந்து ஒரு பெரிய சேஞ்சா ஏத்துக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இல்ல ஒரு 45 வயசு ஒரு ஆளை வந்து எப்படி ஹோல் தமிழகம் நம்புது? ரொம்ப சிம்பிள் என்னன்னா, இங்க வந்து கிரிஃபித்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி வராரு. அப்ப அண்ணாவும் பெரியாரும் போய் எங்களுக்கு திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்ப கேட்கிறாங்க, சரி இஸ்லாமியர்கள் வந்து தனி நாடு வேணும்னு கேட்டா கொடுக்குறீங்க, பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு சம்மதம்ன்றீங்க, நாங்க கேட்டா ஏன் தர மாட்டீங்க? இஸ்லாமியர்களுக்கும் நீங்க சொல்ற ஆரிய இந்துக்களுக்கும் கான்ட்ராஸ்டா எல்லா டிஃபரன்ஸும் இருக்கு. நீங்க ஆரியர்களுக்கும் நாங்களும் வேறன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க கடைபிடிக்கிற எல்லா கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் தானே நீங்களும் கடைபிடிக்கிறீங்க. உங்களுக்கு வித்தியாசம் இல்ல. உங்களுக்குன்னு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ இதத்தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. நீ அந்த அடையாளங்களை ஏற்றுக்கொண்டதால் உனக்கு தமிழன்ற அடையாளமே போயிடுச்சு. அண்ட் ஹிந்தி எதிர்ப்பும் இருக்கு இல்ல. அது 1930ல தான் ஹிந்தி. 1930 தான் பெரிய ஹிந்தி. அண்ணாவோட ஸ்பீச்ல பெருசா ஹிந்தி எதிர்ப்பு அவர் இல்லாம ஹிந்தி எதிர்ப்பே கிடையாதுங்க. அந்த 1930ஸ்ல இருந்த இந்திய எதிர்ப்பு வந்து பெரியாரோடு சேர்ந்து இருந்தப்போ இல்ல நான் சொல்றேன் திமுக போய் அதுக்கப்புறம் வந்து 60ஸ்ல வந்த இந்திய எதிர்ப்பு அப்படி தீப்பத்தி பரவுச்சு. காஞ்சிபுரத்துல இருந்து அவர் கிளம்பி வர்றாரு. கிண்டிலேயே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள வந்தா பெரிய போராட்டமாகவும் பிரச்சனையாகவும் சொல்லி கிண்டிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த போராட்டம் நடந்தது. அதாவது 35ல நடந்த போராட்டத்தை விட 60ஸ்ல நடந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். அந்த சோசியல் சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். பிராமண எதிர்ப்பு, அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பேசினாரு? சமூக நீதி, இது ரெண்டு தாங்க மெயினே. இதுதான் மெயினே. இதுதான் கீயா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல இப்பவும் நீங்க உங்களுக்கு வந்து பிராமணன் தான் சொல்ல வருது, பார்ப்பனர்னு சொல்ல வரமாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு பிராமணன் சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு, பார்ப்பனர்னு சொன்னா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க.
இல்ல எனக்கு வழக்கத்திலேயே அது அது வந்து எப்பவுமே அப்படி இருக்கிறதுனால நான் அப்படி அப்படி சொல்றேன். கிடையாதுங்க. ஆ. நீங்க பிராமணன்ற வார்த்தையை ஏத்துக்கிட்டீங்கன்னா, சூத்திரன்ற வார்த்தையை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் பிராமணன்னா நீங்க யாரு? ஓகே. அப்படி சொல்றீங்க. ஆமா, அவன நீங்க பிராமணன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சூத்திரன். சோ இந்த இந்த எதிர்ப்பு மொழி எதிர்ப்பு. ஆனா, நான் அவன பார்ப்பனன்னு சொல்லும்போது, நான் சூத்திரன் கிடையாது. நான் யாரு? நான் என்ன தொழில் செய்றேனோ, அந்த தொழில் சார்ந்தவன். பார்ப்பனர் அப்படின்ற பெயரும், தொழில் சார்ந்த பெயர் தான். நெசவாளி அப்படின்னு சொல்ற பேரும், தொழில் சார்ந்த பெயர் தான். உங்களுக்கு இன்னும் அந்த அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அ ஒருத்தர் வந்து கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து சிட்டில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, ஒரு வேளை சாப்பாடு, பிளாட்ஃபார்ம்ல தூங்கி, அப்படி இப்படின்னு முன்னேறி பெரிய ஆளா வந்துருவாரு. ஆனா, அவங்க புள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னே தெரியாது. அது மாதிரி இப்ப இருக்க தலைமுறைக்கு அந்த கஷ்டம் என்னன்னே தெரியலன்றதுனால, அவங்களும் பாவம் தானே அப்படின்னுட்டு இருக்காய்ங்க. இன்னைக்கும் உன்ன அவன் அசிங்கப்படுத்திட்டு தானே இருக்கான். கோயிலுக்கு போறீங்க. போன உடனே என்ன கேட்குறான்? அர்ச்சனை பண்ண போறீங்க. பேரு, நட்சத்திரம், ராசி, கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறான். கோத்திரம் என்னன்னு கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ண சொல்லுவீங்க. அது அது எந்த கோத்திரமா வேணா இருந்துட்டு போகுது. இந்த மாரி பேர் சொன்ன உடனே அவனுக்கு தெரியும் நீங்க பார்ப்பனர் இல்லன்னு. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஆமா நீங்க இந்த 2025ல நீங்க பார்ப்பனரா, பார்ப்பனர் அல்லாதவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கோயில்ல டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க அவன கேட்க மாட்றீங்க. இல்ல நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ பெரியவங்க, இல்ல, சிறியவங்க இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்த கேள்வி இன்னைக்கும் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன பார்த்து இது பார்ப்பனரா, பார்ப்பனர் இல்லையான்னு நீ ஏன்டா கேட்கிறேன்னு அவன நீங்க கேட்க மாட்றீங்க. நம்ம கேட்க மாட்றோம். நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சி, சி, இல்ல, வருண இல்ல. நான் சொல்லல. இல்ல, இல்ல. வருணையோ, ரமேஷையோ எனக்கு யாரையும் புரியுது. சொல்லல. இந்த தலைமுறையில இருக்கிற யாருமே அத கேட்கிறோமா? இந்த 2025ல கோயிலுக்குள்ள நான் சாமி கும்பிட வந்திருக்கேன். என்ன பார்த்து நீ பார்ப்பனரா, பார்ப்பனர் அல்லாதவரான்னு நீ ஏன்டா கேட்கிற? அப்படின்னு கேட்கக்கூடிய துணிச்சல் நமக்கு வரல. இல்ல அந்த அது சிந்தனையே துணிச்சல விட்டுருங்க. அந்த சிந்தனையே வரல. இல்ல தட் இஸ் அனதர் டாபிக் டு பி டிஸ்கஸ்ட் அனதர் டாபிக் டோட்டலி. இல்ல. இந்த டாபிக்க டிஸ்கஸ் பண்ணி தான் அண்ணா வந்தாரு. அதாவது பிராமண எதிர்ப்பு, ஹிந்தி ஏகாதிபத்தியம், ஆரியர் திராவிடர்ன்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ நீங்க 18 வருஷமா 16 வருஷமா சொன்னீங்க. 18 வருஷம் ஆச்சு. சோ 18 வருஷத்துல அவங்க தேர்தல சந்திச்சாங்களா? அதாவது 52ல வந்தது நமக்கு முதல் எலக்ஷன் வருது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வந்து 1952 சுதந்திரத்துக்கு அப்புறம். 47ல சுதந்திரம் அடைகிறோம். கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்றதுக்கே ஒரு 3 இயர்ஸ் போயிடுது. 50ல குடியரசு நாடாக அறிவிக்கப்படுது. இந்தியா பிகம்ஸ் எ ரிபப்ளிக். அதன் பிறகு 52ல ஃபர்ஸ்ட் எலக்ஷன் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல வந்து திமுக போட்டி போடல. ஏன்னா அப்ப கட்சி ஆரம்பிச்சு உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்புலாம் இருக்கு. ஆனாலும் 4 வருஷம் தான் ஆயிருக்குன்றதுனால வேணான்னு போட்டி போடல. பண்றாங்க. அப்ப 55ல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுல ஒரு கட்சிக்குள்ள வாக்கெடுப்பு நடத்துறாரு அண்ணா. என்னென்ன? நாம தேர்தல்ல போட்டி போடலாமா? இல்ல ஐயா மாரி நம்மளும் சமூக நீதி அரசியல மட்டும் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாரு. அதுல சுமார் 80% உறுப்பினர்கள் வந்து நாம போட்டி போடணும் இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே 57 தேர்தல்ல நிக்கிறாங்க. அண்ணாவோட பிராட் மைண்டட்னஸ்னு ஒண்ணு இந்த இடத்துல நம்ம என்னன்றது சொல்றேன். 57 எலக்ஷன்ல மொத்தம் வந்து ஒரு 10 பேரோ 12 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. எலக்ஷன்ல நிக்கும்போது. இன்க்ளூடிங் அண்ணாவே தோத்துட்டாரு. ஓகே. அவரே தோத்துட்டாரு. ஆமா. எலக்ஷன்ல அவரே தோத்துட்டாரு. ஆனா அந்த எலக்ஷன்ல முதல்ல ஜெயிச்ச ஆள் யாருன்னா கருணாநிதி. கலைஞர் தான் ஜெயிக்கிறாரு. அந்த முதல் எலக்ஷன்றதுனால ஆளாளுக்கு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கட்சி அப்ரூவ்டு கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்றப்ப ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சிம்பல் கொடுக்கப்படுது. அதுல அண்ணாவுக்கு கிடைச்ச சின்னம் வந்து சேவல் சின்னம். கலைஞருக்கு கிடைச்ச சின்னம் உதயசூரியன். ஓகே. ஆனா அந்த இடத்துல அவரோட பெருந்தன்மை என்னன்றது பாருங்க. கட்சி அங்கீகாரம் ஆயிடுச்சு. 10 எம்எல்ஏ கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து தேர்தல் கமிஷன்ல கேட்கறாங்க. எந்த சின்னத்த உங்களுக்கு பெர்மனன்ட்டா வேணும்னு கேட்கறீங்க? இப்போ உங்களுக்கு அலாட் பண்ண சின்னம்ல ஏதாவது ஒரு சின்னத்த நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா உதயசூரியன் கொடுங்கன்றாரு. சாதாரணமா ஒரு தலைவனா இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? தோத்தாலும் பரவாயில்ல நான் நின்னு சின்னம் தாண்டா நிக்கணும் அப்படின்னு தானே சொல்லி தானே யோசிப்பாங்க. அந்த இடத்துல தான் அண்ணாவோட அறிவு கூர்மை. அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய பெருந்தன்மை.
தான் கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியில இன்னொரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியை நின்று ஜெயிச்ச சின்னமாகிய உதயசூரியனை வாங்கிக்குவோம் அப்படின்றாரு. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் நம்ம சேவலே வச்சுக்கலாமே, அப்பவும் ஜால்ராக்கு ஆள் இருப்பாங்கல்ல, தலைவரை குஷிப்படுத்தணும் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து பசுவும் கன்றும்னு நினைக்கிறேன், பசு கன்றும். காங்கிரஸ்காரங்க அடுத்த எலெக்ஷனுக்கு செவத்துல ஒரு பசுவும் ஒரு கன்றும் வரையற நேரத்தில் என் தம்பிமார் 1000 இடத்தில் சூரியன்களை உதிக்க வைத்து விடுவார்கள். ஒரு கேரிகேச்சரா இருந்துச்சு போயிடலாம். டக்குன்னு 2 ஹாஃப் ட்ரையாங்கிள போட்டு நடுவில் ஒரு ஹாஃப் சர்க்கிள போட்டு 4 கோடை இழுத்து விட்டா உதயசூரியன் முடிஞ்சு போச்சு. எனக்கு எலெக்ஷனுக்கு அதுதான் யூஸ் ஆகும். விஷனரி. புரியுதுங்களா? ஒரு சிம்பிளை தேர்ந்தெடுக்கும் போது கூட அதை யோசிக்கிறார். இன்டெலிஜென்ட். சிம்பிள். அது அங்கல தான் எம்ஜிஆரும் யோசிச்சு இப்படி ரெட்டை இல்லைன்னா 2 பேர்ல காமிச்சா போதும்னு செலக்ட் பண்ணாரு. ஆனா இலைய வரைகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் சூரியன் வரைகிறத விட. சூரியன் வரைய சொன்னீங்கன்னா எல்கேஜி குழந்தை கூட வரைஞ்சிரும். நம்ம எல்லாரோட ஃபர்ஸ்ட் டிராயிங் சூரியன் 6 தான். ஆமா, ஒரு மலை, சூரியன், அந்த மலையில இருந்து ஒரு ஆறு, ஆத்தங்கரையில ஒரு வீடு, அப்புறம் ஸ்டிக் ஃபிகர். ஆமா. சோ அத அன்னைக்கு யோசிச்சாரு பாருங்க. அதுதான் அவரோட விஷன். விஷன் மட்டும் இல்ல, அந்த விஷன் இருந்தா கூட சில பேர் இது தப்புன்னு தெரிஞ்சா கூட அவங்களோட ஈகோ இடம் கொடுக்காது. பிராட் மைண்ட். என் ஈகோவோட எனக்கு கட்சி தான் முக்கியம், ப்ராக்டிகாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு சொல்றது. டவுன் டு எர்த் பர்சன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் தப்பா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி பணிவானவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டவுன் டு எர்த் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஹம்பிள்னஸ்ன்றது அர்த்தம் கிடையாது. அவழ்ந்து வரவர்னு அர்த்தம் இல்ல, அது வேற. அது வேற டவுன் டு எர்த். அந்த டவுன் டு எர்த்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம். சரி. டவுன் டு எர்த் அப்படின்னா பிராக்டிக்கல் பர்சன், பிராக்டிக்கல் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன் அர்த்தம். அப்ரோச்சபிள். ஆமா, ஃப்ரெண்ட்லி அண்ட் பிராக்டிக்கல் ரீசனபிள் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அது இப்படி புரிஞ்சுங்க, ஆகாயத்துல பறக்கிறவர் கிடையாது, பூமியில நடக்கிறவர்னு வச்சுக்கலாம். அதுதான் டவுன் டு எர்த். ரிலேட் பண்ணிக்கலாம், ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம. இல்ல, பிராக்டிக்கலா இது பாசிபிளா இல்லையான்றது மட்டும் தான் யோசிப்பாங்க. இந்த இடத்துல அவங்க கோச்சுப்பாங்களா, இவங்க கோச்சுப்பாங்களா, என்னோட மரியாதை போயிடுமா? ஒரு தலைவன், நல்ல தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உண்மையான தலைவன் தனக்கு கீழே 1000 தலைவர்களை உருவாக்கும். எனக்கு என் மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா தானே நான் வந்து அவன் பெரிய ஆளாகி என்ன ஓவர்டேக் பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஸோ அது கட்சி சிம்பிளா வந்து உதயசூரியனை ஏத்துக்கு. ஆமா. ஆனா இப்போ கலைஞர் ஜெயிச்சா சொல்றீங்க, வேற நிறைய பேர் ஜெயிக்கல இல்ல, மொத்தம் 10 பேர் என்னதான் தான் ஜெயிக்கல, எம்எல்ஏஸ் உள்ள போறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபா சீட்டு கிடைச்சி அண்ணாவை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. இது ஒரு சம மேட்டர் இல்ல, சம ஃபேஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் கேரியர். ஆமா, பார்லிமெண்ட்ல போய் பேச்சு, பார்லிமெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மிரண்டு போறாங்க. யாரா இது, எங்க இருந்து? அப்பதான் அவர் சொல்றாரு, ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக். அந்த டேர்ம் அங்கதான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது, ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்றது அண்ணா அங்க பார்லிமெண்ட்ல பேசினது. அப்ப அண்ணா என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, எங்களுக்கு தமிழ்நாடுன்ற பேர் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நேரு வந்து நக்கலா சொல்றாரு, அது என்ன மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருந்தாருன்னா தமிழ்நாடு ப்ராவின்ஸ்னு இருந்தாருன்னா பேர்ல என்ன இருக்கு, எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு. அப்போ அவரு தான் அப்பதான் அங்க வச்சு கேட்கிறாரு, யாரு அண்ணா கேட்கிறாரு, பிரசிடென்ட்ன்றத ராஷ்டிரபதினு மாத்தினீங்க, லோயர் ஹவுஸ்ன்றத லோக்சபான்னு மாத்தினீங்க, அப்பர் ஹவுஸ ராஜ்யசபான்னு மாத்தினீங்க, இதெல்லாம் மாத்தினதுல உங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்ப ஒரு எங்களோட மொழியில இருக்கும், அது ஒரு அடையாளம், பிரதிநிதித்துவம். இல்ல, அப்படி மாத்துறது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாருல, இதெல்லாம் மாத்தினதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதேதான் எங்களுக்கும் கிடைக்கும், அடையாளம் அப்படின்னு. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல ஹிந்தி கண்டிப்பா வேணும், மெஜாரிட்டியான மக்கள் ஹிந்தி தான் பேசுறாங்க. அப்பவும் அண்ணா தான் சொல்றாரு. அண்ணாவோட உதாரணங்கள்லாம் ஸ்பான்டேனியஸா இருக்கும். அண்ணா காலத்தில் தொடங்கி இன்னைக்கு வர திமுக எம்பினாலே பார்லிமெண்ட் அலறுறதுன்னா காரணம் வந்து எல்லாரும் அண்ணாட்ட படிச்சவங்க. அப்ப அண்ணா கேட்கிறாரு, இந்தியால அதிகமா காக்கா தான் இருக்கு, அதை தேசிய பறவையா அறிவிக்காம எதுக்கு மயில அறிவிச்சீங்க? இதை சொல்றாரு பார்லிமெண்ட்ல. தென் வை யூ சூஸ் பீகாக் as a national bird அப்படின்னு. ஸோ இப்படி ஒன்னொன்னுங்க அடிக்க அண்ணா யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தமிழ்நாடை நோக்கி கவனம் திரும்புது, வட இந்தியாவின் பார்வை திரும்புது. அதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவங்க. அது பேரே சாலா மதராசிம்பாங்க. சாலானா ஏதோ உதாசீனப்படுத்துற மாதிரியா, ஒரு சீப் ஃபெலோ அப்படின்ற மாதிரி. சாலானா சீப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு காரணமே, முக்கிய காரணம் என்னன்னா, அப்பெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து போன
டெல்லி போன்ற வட மாநிலங்களுக்கு அரசு அலுவலகங்கள்லாம் வேலைக்கு போனவங்க பூரா அப்படி சீப்பாக நடந்துக்கிட்டாங்க. யார் போனது? இங்கேருந்து போன பார்ப்பனர்கள். ஆஃபீஸில் குண்டூசி திருடுறது, கம்பாட்டில் திருடுறது, இங்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது, ஆஃபீஸ் பேப்பரை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அல்பம். என்ன இவ்வளோ அல்பமாக இருக்கான் அப்படின்னா, அல்பத்தனமாக இருக்காங்களேன்னு சொல்கிற வார்த்தையில தான் சாலா மதராசினாங்க. இப்போ நம்மை போன்றவர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள்லாம் பெரிய படிச்ச அறிவாளிங்கப்பா, உங்க கூட எல்லாம் பேச முடியுமா அப்படின்றாங்க. இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு. யூ ஆர் குட் இன் ஸ்டடீஸ் இங்கிலீஷ். நான் டெல்லிக்கு பல முறை போயிருக்கேன். நார்த் இந்தியாவுக்கு. இப்போ நார்த் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான். நான் ஜம்மு காஷ்மீர், அசாம், மணிப்பூர் இந்த ஏரியா தான் போனதில்லை. மற்ற எல்லா இடமும் போயிருக்கேன் என்னுடைய வேலை சம்பந்தமாக. நான் ஒரு டிராக்டர் கம்பெனியில் அட்வர்டைசிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த டிராக்டர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான டிராக்டர்ஸ் இருக்கும். பஞ்சாபோட டிராக்டரோட ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்படியே ராஜஸ்தானில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். ராஜஸ்தான் பஞ்சாபில் இருக்கிற டிராக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் குஜராத்தில் வேறு மாதிரி இருக்கும். மகாராஷ்டிராவில் இருக்கிற டிராக்டர்ஸ் வந்து மினி டிராக்டர்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய ஆர்ச்சிட்ஸ் உண்டு. புரியுது. அந்த ஆர்ச்சிட்ஸுக்கு உள்ளே ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதப்போ அந்த டிராக்டர்ஸ், அதுக்கு உண்டான அட்வர்டைசிங், ஷூட்டிங் இதெல்லாமே அங்கே தான் போய் எடுக்க முடியும். அப்போ நான் போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா சாலா மதராசி சொல்லவே இல்லை யாரும். ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்களை நம்ம செக்மெண்ட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் போகும்போது அவங்களாம் இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கல. ஸோ சாலா மதராசின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாரா அப்படின்றது ஆச்சரியம். அன்றைக்கே வந்து அவர் இப்போ பார்லிமெண்ட்டில் சொன்னது இதுதான், எங்களுக்கு 2 லாங்குவேஜ் போதும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போதும். வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் கதவுல, அதில் அம்மா பூனை உள்ளே போயிடும், அந்த ஓட்டை தான் இங்கிலீஷு. அவர் இல்லைன்னா நம்ம காலி இல்லை, இன்னைக்கு எல்லாருமே ஹிந்தி பேசியிருந்துருப்போம். ஹிந்தி பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அது சுதந்திரம் அடைஞ்சப்போ பீகார் எப்படி இருந்ததோ இன்னைக்கும் பீகார் அப்படியே தான் இருக்கு, நாமளும் அப்படியே தான் இருந்திருப்போம். பார்லிமெண்ட்ல முத்திரையை பதிச்சு கவனத்தையும் திருப்பி உரிமைக்காகவும் போராடி அதை வாங்கியும் கொடுக்குறாரு. 62 எலெக்ஷன் நடக்குது. அடுத்த எலெக்ஷன் சந்திக்கிறது. ஆமா, 57 சொன்னீங்க. 57 ஃபர்ஸ்ட், அப்புறம் 52ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 55ல திமுக போட்டி போடுறது முடிவு பண்றாங்க. 57ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இவங்க போட்டி போடுறாங்க, 10 பேர் ஜெயிக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 62 எலெக்ஷன்ல அப்போ வந்து காமராஜர் வந்து கரம் கட்டிக்கிட்டு நிக்கிறாரு, அண்ணா மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு. இண்டிவிஜுவல் அவர் ஜெயிச்சிருக்கோம், அவரை மட்டும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அப்பதான் ஓட்டுக்கு காசு கொடுக்குற பழக்கம் முதல்ல வருது. திமுக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சேன். காமராஜர் தான் கொடுத்தாரு. வீட்டுக்கு வீடு 2 ரூபாய் கொடுத்து ஒரு டம்ளர்ல பாலும் கொண்டு போவாங்க. பால்ல சத்தியம் பண்ணு, அண்ணாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சத்தியம் வாங்கிட்டு 2 ரூபாய் கொடுத்தாங்க. எனக்காக காமராஜர்னு சொல்லாம காங்கிரஸ்ன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, காமராஜர் தான் இவரை தோக்கடிக்கணும்னு சொன்னது. ஓகே, அவன் அது உண்மையை நம்ம சொல்லிதான், நம்ம சொல்லி அது உண்மையா இருந்ததுன்னா அது சொல்லிதான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. சோ அந்த தேர்தலிலும் அண்ணா தோற்று விடுகிறார், அவர் தோத்துறாரு. ஆமா, ஆனா கட்சியில 55 பேர் ஜெயிக்கிறாங்க. எதிர்கட்சி திமுகல அது எதிர்கட்சி ஆயிடுறாங்க. ஆமா, அதன் பிறகுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் வருது. அந்த டைம்ல தான் கம்யூனிஸ்ட், அப்ப ராஜாஜி வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு. சுதந்திரா காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. வந்துட்டு அவரு நானும் உங்க கூட கூட்டணிக்கு வரேன் அப்படின்றாரு. வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க. மேடையில ஏறி சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன், ஒரு கையில பூணூல பிடிச்சுட்டே சொல்றேன், எல்லாரும் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு மயிலாப்பூர்ல ராஜாஜி பேசுறாரு. எலெக்ஷன் அரசியல் என்ன வேணா நடக்கும். இல்ல, எலெக்ஷன்ல அதுதான், அதுக்காக தான் அவருக்கு பேரறிஞர். ராஜாஜிக்கு பேர் மூதறிஞர்னா இவருக்கு பேரறிஞர். அறிஞர் அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணாவா மாறிடுறாரு. என்னன்னா எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவரு ராஜாஜி ரொம்ப குஷியில இருக்கார். அதான் நீங்க சொல்ற 67 ஜெயிச்சாச்சு, இருக்கையிலே நம்ம தான் வயசுல பெரியவ, நம்ம தான் கொடுப்பாங்க, நம்மளை சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்ற குஷியில அவர் உட்காந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். வரப்போகும் ஆட்சி அப்படி இருக்க போகுது, இப்படி ஆகிடும். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே அண்ணா வந்து வண்டியில ஏறி வண்டியை விடு அப்படின்றாரு. எல்லாரும் கிண்டியை தாண்டி கார் போயிட்டு இருக்கு. முன் சீட்ல வந்து நாவலர் இருக்காருன்னு நினைக்கிறேன், நாவலர் நெடுஞ்செழியன். பின்னாடி அண்ணா, கலைஞர் எல்லாரும் இருக்காங்க. வண்டி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே தயக்கம்,
ஏன்னா வண்டி கிண்டியை தாண்டியாச்சு, எங்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு தயக்கம். கிண்டியை தாண்டியாச்சுன்னு யோசிக்கிறாங்க, சரி காஞ்சிபுரம் போவார் போல இருக்கு, சொந்த ஊருக்கு அவங்க சின்னம்மாவை பார்க்கறதுக்கு தான் போறாரு போல இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அவங்க கிட்ட சித்தி தான் ஆசீர்வாதம் சித்தி கிட்ட போய் சொல்றதுக்காக போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. வண்டி மறைமலை நகர்ல, இப்ப மறைமலை நகர், அப்ப அதுக்கு அந்த ஏரியாவுக்கு என்ன பேருன்னு தெரியல, அதையெல்லாம் தாண்டி போகுது. ஏன்னா அங்க திரும்பினாதான் உள்ள காஞ்சிபுரம் போக முடியும். காட்டாங்குளத்தூர் தாண்டி போறாரு. அது பாட்டு வண்டி பாட்டு நேரா போயிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்கறதுக்கு இப்போ கூச்சம், காஞ்சிபுரத்துக்கும் போகலன்னா இப்ப எங்க தான் போறாருன்னு. அப்புறமா ஒரு வழியா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, அண்ணா எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற எங்க, ஐயாவை பார்க்க தான் அப்படின்னாரு. திருச்சியா ஈரோடா? திருச்சி. ஓகே. வேற எங்க, ஐயாவை பார்க்க தான் போறோம், இதுல என்ன கேள்வி அப்படின்னாராம். அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, கலைஞர் வந்து திருட்டுறையில் ஏறி வந்தாருன்னு. கலைஞருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயசு இருக்கும்போது சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில சொந்த வீடு, சொந்த கார்லாம் வச்சிருந்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன, பாலபுரம். இப்போ உங்க வயசுக்கு உங்கள்ட்ட சொந்த வீடு இருக்கா? இல்லங்க. கார் இருக்கா? பைக்கே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப அவர் எவ்வளவு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்டா இருந்திருக்காரு. அண்ணா சொல்லுவாராங்க, இப்ப கூட்டத்துக்கு கிளம்பணும்னா சரி வெயிட் பண்ணு, கருணாநிதி வரட்டும் அப்படின்னாராம். எல்லாரும் கருணாநிதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு இவர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒரு நாள் கேட்டாங்களா, அது என்ன எப்ப பார்த்தாலும் கருணாநிதி கார் வரட்டும் வச்சிருக்காரு அப்படின்னு. இல்ல அவன் வந்துட்டு ஆனா கார்ல போயிடலாம், இல்லைன்னா நமக்கு வாடகைக்கு கார் எடுக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு அப்பவே கலைஞரோட அண்ணா நெருக்கமாக இருந்தவர். நேரா போய் திருச்சியில பெரியாரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு, ஐயா இந்த ஆட்சியை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றாரு. பெரியார் பதிலுக்கு சொல்றாரு, நீங்க வந்துட்டீங்க, நீங்க வரலன்னா நாளைக்கு காலையில நான் கிளம்பலான்னு இருந்தேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல கிளம்பலான்னு நினைச்சேன், நீங்க ராத்திரியே வந்துட்டீங்க அப்படின்னாரு. அதோட அந்த 18 ஆண்டு கால முரண் முடிஞ்சது. சட்டம் 3 சட்டங்களை கொண்டு வர்றாரு. சட்டங்களை கொண்டு வந்தா அப்படி கொண்டு வரணும். அத சட்டத்தை தாண்டி யாரும் போக முடியாதுன்னு. எல்லாரும் சினிமால பஞ்ச் டயலாக் பேசி பார்த்துருக்கீங்க. சட்டசபையிலேயே பஞ்ச் டயலாக் பேசினவர் அண்ணா. என்ன பேசுறாருன்னா, 3 தீர்மானங்களை கொண்டு வந்து அதை சட்டமாக கொண்டு வராங்க. முதல் சட்டம், இனி மெட்ராஸ் ப்ராவின்ஸ் கிடையாது, தமிழ்நாடு. இந்த மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு. 2வது தீர்மானம், இனி பார்ப்பனர் அல்லாத சுயமரியாதை திருமணங்கள் செல்லும். பார்ப்பனர் இல்லாமல் நடத்தி வைக்கப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும். அதுலயும் ஒரு கரெக்ஷன் கொடுத்தவர் பெரியார். என்னன்னா, இவர் வந்து போறார், வேரிங் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கார்லண்ட்ஸ் அண்ட் டையிங் ஆஃப் தாலி அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மேரேஜுக்கு இது இருந்தா போதும், பார்ப்பனர்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்போ பெரியார் தான் கொடுத்தா, அண்டுன்னு போடாதீங்க, ஆறுன்னு போடுங்கன்றார். அவன் இஷ்டம். அண்டுன்னு போட்டீங்கன்னா தாலி கட்டுறது கட்டாயம்னு ஆயிடும். பூமாலைகளை மாற்றிக்கொண்டோ இல்ல தாலி கட்டி கொண்டோ செய்து கொண்ட திருமணமும் செல்லும் அப்படின்னு அறிவிங்க அப்படின்னு அண்ணன் பெரியார் அந்த கரெக்ஷனை கொடுக்குறாரு. 2 ரூல். 3வது வந்து, இனி தமிழ்நாட்டில் எஜுகேஷன் 2 லாங்குவேஜ் பாலிசி தான், இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான், வேற 3வது லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு அந்த சட்டத்தை ஏற்றி முடிச்சுட்டு பேசும்போது சொல்றார். இதுக்குதான் பேர் பஞ்ச் டயலாக்ன்றது. நான் இன்னும் 3 விஷயங்களை செஞ்சிருக்கிறேன், இதை உங்களால் மாற்ற முடியுமா என்று நான் உங்களுக்கு சவால் விடலாம். என் சவாலை ஏற்றுக்கொண்டு இதை மாற்றுவதற்காக என்னை ஆட்சியிலிருந்து தூக்கிவிட்டு வேறு ஒருவரை கொண்டு வந்து நீங்கள் ஆட்சியில் அமர வைக்கலாம். அப்படி வந்த இன்னொருவர் இந்த 3 சட்டங்களையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் நொடியில் இதை மாற்றினால் மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பார்கள்னு ஒரு அச்சம் உங்களுக்கு வரும்ல, அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை இந்த அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் அப்படின்றது. இல்லை மக்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியுற இதுல சொன்னா, இந்த 3 சட்டத்தை மாத்தலான்னு நீ நினைக்கும் போது எவ்வளவு பெரிய போராட்டம் வரும்னு ஒரு பயம் இருக்குல்ல உனக்கு. அந்த பயம் இருக்கிற வரை நான் தான்டா சிஎம். இதான் அண்ணாவின் ஆட்சி. இன்னைக்கு வரை யாராவது அந்த 3 சட்டத்துல கை வச்சாங்களா? திமுக இல்லாம அதிமுக எவ்வளவோ காலம் ஆட்சி செஞ்சாங்க. இந்த 3 சட்டத்துல எதுலயா ஒண்ணுல கை வைக்க முடிஞ்சுதா? ஒரு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தா 67 எங்க இருக்கு, 2025 எங்க இருக்கு? எல்லா தரப்பு மக்களும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, இதை மாற்றக்கூடாதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல. சட்டங்கள் மாற்றப்படக்கூடியதுதான். அன்னைக்கு சரியா இருக்கிறதுன்றது இன்னைக்கு தப்புன்னு கூட தோணலாம். அப்படி தப்புன்னு தோணும்போது மாத்திரலாம். அப்படி காலத்துக்கும் தப்புன்னு தோண முடியாத ஒரு விஷயத்த செய்யற விஷயம் இருக்குல்ல, அதுதான் விஷனரி.
அண்ணா மிக விரைவில் இறந்தது. அதான் ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுல செத்துட்டார். அது வந்து துரதிருஷ்டம். அவருக்கு நஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் நஷ்டம். ஓகே, இறுதியா எனக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஷார்ட்டா எனக்கு இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸை இந்தியால அடிச்சது இங்க தான், வீழ்த்தினது இங்க தான், அடிச்சது தமிழ்நாட்டுல இருந்து தான் தொடங்குது. அதுக்கு மட்டும் இல்லாம இவர் போய் பெரியாரை மீட் பண்ணிட்டாருன்னு ராஜாஜிட்ட போய் கேட்குறாங்க எல்லாரும். பெரியாரை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, நீங்க என்னங்க அவர் நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது கூட்டணி வச்சோம், தேனிலவு முடிந்தது அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்க, திரும்ப பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாங்க, அண்ணாட்ட வருவாங்கல்ல, வந்து அவர் தேனிலவு முடிஞ்சிருச்சுன்றாருன்னு. ஆமாங்க, தேனிலவு முடிஞ்சாதான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ட்டு முடிவு வச்சா. இந்த ஸ்பான்டேனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அண்ணாவை யாருமே அடிச்சுக்க முடியாது. என்ன ஒண்ணு, அண்ணாவை பற்றி நாம் நிறைய படிக்காம விட்டுட்டோம், இல்லை படிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. இவ்வளவு பணிகளுக்கு நடுவுல நாடகங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 130 நாடகங்களை எழுதியிருக்காரு. குறுநாவல்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா கபோதிபுரத்து காதல்னு ஒரு கதை, செக்ஷுவல் எக்ஸ்டார்ஷன் பத்தி 1950 ஒருத்தர் ஒரு நாடகம் எழுத முடியும்னு உங்களால கற்பனை பண்ண முடியுதா? ஒரு பெண் யாரோ ஒருத்தரோட காதல் தொடர்பு வச்சிருக்கா, அதை போட்டோ எடுத்து ஒருத்தன் அந்த போட்டோவை காமிச்சு அவளை மிரட்டுறான். இப்படிலாம் ஒருத்தர் வந்து 1950 கதை எழுத முடியுமா? அதுதான் அந்த கதை, கபோதிபுரத்து காதல் அப்படின்ற நாடகம். அவரோட எழுத்துக்கள்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இதெல்லாம் அந்த காலத்துல யோசிச்சாரு அப்படின்னு. நமக்கு இப்ப கூட அப்படிலாம் ஒரு யோசனை வர மாட்டேங்குது அப்படின்னு. அது அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை அவ்வளவு படிச்சு, அதாவது ஒரு பெரிய கட்சி ஒன்றை உருவாக்கி மொத்த தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டு, தமிழ்நாட்டு அரசியல்ல கிட்டத்தட்ட காங்கிரஸை வந்து சுதந்திரம் வாங்கி 20 வருஷம் தான் ஆகுது, காலி பண்ணிட்டாங்க, மொத்தமா சீன்லயே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் முடியல. இல்ல அப்போ மக்கள் மத்தியில அன்னைக்கெல்லாம் என்ன சிந்தனையில இருக்கும், இவங்க இல்லைன்னா இன்னைக்கும் நம்ம வெள்ளக்காரண்ட தான் இருப்போம் அப்படின்ற சிந்தனை தானே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல காங்கிரஸை காலி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுல அதனாலதான் இந்த பாட்காஸ்டே. அப்போ அப்படி ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு, அது செய்வதற்காக அந்த தம்பிகளுக்காக சொல்றதுக்காக தினமும் படிக்கிறது, பல 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 புத்தகங்களை படிச்சு அதுல உள்ள கருத்துக்களை எடுத்து அந்த கருத்துக்களை விளக்கி சொல்லி அது போக எழுதுறது. அவர் எழுதிய புத்தகங்களின் தொகுப்பு, அது ஒரு பெரிய தொகுப்பு இருக்கு. அவர் எழுதின கட்டுரைகளே கிட்டத்தட்ட 3000 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் செஞ்சாருன்னா, அப்ப 24 மணி நேரமும் இந்த மாநிலத்துக்கும் இந்த தமிழுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமே 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துருக்கிறாரு. அவருக்கு குழந்தைங்க கூட கிடையாது. அதனால அதை பத்தி அவர் கவலைப்படல. ஒரு 4 பிள்ளைங்களை தத்தெடுத்து வளர்த்தாரு. அதுல ஒருத்தர் டாக்டரா கூட இருந்தாங்க, டாக்டர் அமிர்தம்னு பேர் அவங்க பேர். அவர் தான் ஃபர்ஸ்ட் பையன் தத்தெடுத்ததுல. இன்னும் கூட 2-3 பேர் இருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் அவர் படிச்ச படிப்புக்கு 2 MA டிகிரி வாங்கியிருந்தார். அவர் வந்து சிம்பிளா போய் ஹைகோர்ட்ல பார் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க அப்பெல்லாம், இப்போ உண்டு. அந்த பார் எக்ஸாம் எழுதுனா போதும், நீங்க லால டிகிரி வாங்கிருக்கணும்லாம் அவசியம் இல்லை, யார் வேணா போய் எழுதலாம் அந்த எக்ஸாமை. அந்த புக்ஸை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சர் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க சும்மா 10th படிச்சிருந்தீங்கன்னா இல்லை வக்கீல் ஆயிடலாம், சரியா? டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிடலாம், பிஜிலாம் முடிச்சிங்கன்னா ஜட்ஜாவே ஆயிடலாம் ஸ்ட்ரைட்டா. இவர் 2 MA படிச்சவர். அந்த பார் எக்ஸாம் எழுதிட்டு பேசாம ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். எதுவுமே பண்ணல. பார்த்தீங்களா? மக்களுக்காக உட்கார்ந்து அவ்வளோ படிச்சு 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 அந்த ஆங்கில புலமை, தமிழ், அந்த தமிழை வந்து எளிமையாக்குனது. அதனால தான் வந்து எதிர் முகாமில் இருந்து கூட அவரை பாராட்டினாங்க. கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொன்னார், நாம் வந்து அண்ணாவை குறைத்து மதிப்பிடுறோம், அவர் வந்து தமிழகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்னு. ஒரு பார்ப்பனர் வந்து இவருக்கு இது சொல்றாரு. உலகத்திலே அதிகமா வந்து இறுதி ஊர்வலத்துல 1.5 கோடி பேர். 1.5 கோடி பேர். இது யாருமே முறியடிக்க முடியல. 15 மில்லியன். நாட் ஈவன் இன் மாடர்ன் டைம்ஸ் இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடு எல்லாமே இருக்கு. கலைஞருக்கே வந்து 10 லட்சம் பேர் தானே வந்தாங்க, இவருக்கு 1.5 கோடி பேர் வந்தாங்க.
லைக் எனக்கு ஏன் இன்னைக்கு இதை ஒரு டாப்பிக்காக எடுத்தேன்னா, அவர் வரலாறு மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிச்சதை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு யாராவது புதுசாக நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தான். நம்ம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இதை சுருக்கி இந்த நேரத்தில் பேசியிருக்கோம். பேசாத நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய சொல்ற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு பாடுறா ஒருத்தவங்க இதே பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா அவர் மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச நன்மை எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சோசியல் சேஞ்சை பண்ணிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாத்திருக்காரு. உண்மைதான். ஒரு 5 வருஷம் இருந்து இன்னும் ஒரு 5 வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா கூட தமிழ்நாடு சிங்கப்பூர் அளவுக்கு பெருசா மாத்தி காமிச்சிருக்காரு. ஓகே, ஸோ நீங்க லிட்ரேச்சர் பத்தி இன்னும் நிறைய ருசிகர தொகைகள் எல்லாம் கிளை கதையா போகும். பட் முடிஞ்ச அளவுக்கு இதுல நான் என்ன நினைச்சனோ அதை உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஸோ அண்ணா தி கிரேட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நியாயம் செஞ்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.